அருட்தந்தை ஜெயக்குமார், நானும் அவரும் ஒரே பேர்ல வரோம். ஜெயக்குமார் அவர்கள், நான் ஜெயப்பா. சரிங்களா? ஜெயக்குமார் அவர்கள் MSFS, தமிழ்ல என்ன சொல்றீங்க? சதேசிய வேத போதக சபை. அந்த சபையை சார்ந்தவர் ஃபாதர். முதலாக சென்னையில் இருந்தார். சென்னையில் இருந்த பொழுது ஒரு அருமையான சென்டர், பிரேயர் சென்டரை அங்கு ஆரம்பித்தார். அங்கு ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை ஃபுல் டைம் பிரேயர். காலையில நாங்க 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 3 மணி வரை நடைபெறும். அதை ஃபாதர் ஆரம்பிச்சு இப்ப நல்லா அருமையாக எங்க இருக்கு தெரியுங்களா? அவங்க சென்டரு தாமஸ் மவுண்ட், பரங்கிமலை, தோமையார் மலைக்கு அடிவாரத்துல தான் அவங்க சபையே. அந்த சபையிலே அங்க நடந்து கொண்டு இருக்கிறது எப்பொழுதும். ஃபாதர் தான் அதை ஆரம்பிச்சு அந்த பெரிய சென்டரை மிக அருமையாக இன்றைக்கு நிறைய மக்கள் அங்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அங்கு அருமையான ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள். இப்ப ஃபாதர் வந்து அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி திண்டுக்கல் அருகிலே கொடை ரோடு அப்படின்னு ஒரு இடம், அவங்க சபை அங்க இருக்கு. அந்த பங்கு என்னுடைய சப்ஸ்டேஷன் இது மாதிரி. அதுவே MSFS அவங்க சபையினுடைய ஃபாதர்ஸ் அங்க 2-3 பேர் இருந்து அந்த பங்கில வேலை செய்கிறார்கள். ஃபாதர் வந்து எப்பயுமே பிரேயர் இன்வால்வ்டு, அதாவது ஜெப கூட்டங்கள் நடத்துவதற்கு தான் முக்கியத்துவம். இப்ப அங்கேயும் ஒரு பெரிய ஜெப கூட்டம் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ஜெப சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு. அது அடுத்த வாரம் நான் கூட போறேன், என்னை கூப்பிட்டிருக்காரு. அங்க மாதத்தின் முதல் ஞாயிறு அங்க வந்து பிரேயர் நடக்குது பாலருடைய இடத்துல. நான் அப்புறம் கூப்பிட்டேன், சரி அடுத்த வாரம் நான் அங்க வர்றேனே, நீங்க இந்த வாரம் இந்த பெரிய நாங்க எப்பொழுதுமே இங்க 4வது சனிக்கிழமை பாக்கியராஜ் அவர்களுடைய முயற்சியினால் இந்த இடத்துல இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு 4வது சனிக்கிழமை எப்பொழுதும் நாங்கள் ஒரு பிரேயர் நடத்துறோம். நீங்க வந்து இந்த முறை செய்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர் உடனடியாக இப்ப எங்கிருந்து வர்றாருன்னா கேரளாவில இருந்து வர்றாரு. கேரளாவில் எத்தனை நாள் மீட்டிங்? 2-3 நாளா? 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு காலையில இப்பதான் வந்தாரு. போய் கூட்டிட்டு வந்தேன். அதனால ஃபாதர் தான் இன்றைக்கு உங்களோடு செய்தி கொடுப்பார். திருப்பலி நிறைவேற்றி அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 2 மணிக்கு முன்பாகவே அந்த ஆராதனையும் நடத்துவார். அதனால ஃபாதர்கிட்ட இப்ப மைக்கை கொடுக்கிற, அவரு எப்படி கொண்டு போறாருன்னு நீங்க அவருடைய விருப்பத்திற்கு விட்டுலாம். சரிங்களா? இன்றைக்கு செய்தி கொடுக்க போவது ஃபாதர் ஜெயக்குமார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கூட்டம்லாம் முடிஞ்ச பிற்பாடு வழக்கம் போல 2 மணிக்கு முடிச்சிருப்போம் எல்லாமே. பகிரது 2 மணி தான், 2 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு. அப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன். ஃபாதர் போயிடுவாரு. எங்கிட்ட தனித்தனியா யார் பார்க்கணும்னாலும் வரலாம். 6-6:30 மணி வரணும், இங்கே தான் இருப்பேன். அதனால தான் இன்னைக்கு நைட்டும் தங்கிடுவேன். 7 மணி ஆனால் கூட உங்களுக்கு நான் முடிச்சுட்டு போறேன். யார் வேணாலும் என்னை தனியா பார்க்கணும், ப்ரே பண்ணணும், இல்லை உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னோட பேசலாம். நான் இங்கே வெயிட் பண்றேன் உங்களுக்காக. ஓகே, இப்ப ஃபாதர் ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் ஒரு கடம் எழுந்து நின்று நாம் தூயாவி நம் மத்தியில் வரவேற்போம். அவர் நமக்குள் இருக்கிறார். அவர் செயல்பட நாம் அனுமதிப்போம். நம்மை அவரிடத்தில் விட்டுக் கொடுப்போம். அவர் உண்மையை நோக்கி வழி நடத்துகிறவர். ஆகவே இந்த வேளையிலே இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் தாமே நம்மோடு பேச வேண்டும். இதோ எங்களை பேசுகிற எங்களை மறைத்து ஆவியானவரை ஒவ்வொருவரும் விசுவாச கண்களால் பார்க்க, அவர் பேசுவதை இதோ விசுவாச காதுகளால் கேட்க, இதோ அவர் தருகிற அந்த வல்லமை கொடுக்கிற வல்லமை
விசுவாச உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட இது உங்களை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க, அவரிடத்தில் சமர்ப்பிக்க. அவர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு போதகர் அவர்தான். அவர்தான் நம்மளோடு பேச போகிறார். அவர்தான் இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர் தொடர்ந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு ஒரு இறை அனுபவத்திற்குள் நம்மை கொண்டு செல்ல, இயேசுவின் அனுபவத்திற்குள் நம்மை கொண்டு செல்ல இதோ நாம் அவரை முன்வைத்து அவரிடத்திலே சமர்ப்பித்து இந்த நேரத்தில் நாம் சுதிப்போமா? ஆவியில் நிரம்பி சுதிப்போமா? அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க, அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க, அவருடைய வழிநடத்தலுக்காக ஒப்புக் கொடுங்க. ஆவியில் நிரம்பி சுதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஓடிடச் செய்து வழிகாட்டும் போது வழுவோட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் பூரித்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தால் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே, ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஆராதனை
ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலே உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கும் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்னுமாக என்னை அழைத்த அடுத்ததை ஜெயபால் நெருங்கிய நண்பர், ஆன்மீக தோழர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை கூறிக்கொள்கிறேன். இதை ஒழுங்கு செய்கிற பாக்கியராஜ், பல முறை அவரை பற்றி பேச கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த நாளிலே நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். ஆகவே நான் நன்றியோடு பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் போன வாரம் சிவகங்கை மாவட்டத்திலே இந்த ஊழியர்களுக்கான தியானத்தை கொடுத்து கொண்டிருந்தேன். 3 நாட்கள் தியானம். அப்போது அவனிடத்தில் கேட்டேன், என்கவுண்டர், காட் எக்ஸ்பீரியன்ஸ், காட் என்கவுண்டர், 2 வகையான என்கவுண்டர் உண்டு அப்படின்னு. என்கவுண்டர்னா என்ன அப்படின்னு கேட்டேன். என்கவுண்டர்னா என்னன்னு உடனே முன்னாடி இருந்து ஒன்று சொன்னார், போட்டு தள்ளுறது பாத. என்கவுண்டர் என்னது? போட்டு தள்ளுறது. அப்போ போட்டு தள்ளுறது இல்லை, என்கவுண்டர் அப்படின்னா காட் எக்ஸ்பீரியன்ஸ். இது காட் எக்ஸ்பீரியன்ஸ். கடவுளுடைய இயேசுடைய தொடுதலின் அனுபவம். அதுக்கு 2 வகையான என்கவுண்டர் உண்டு. ஒன்று வந்து ட்ரூத் என்கவுண்டர், இன்னொன்று வந்து பவர் என்கவுண்டர். ஒன்று வந்து ட்ரூத் என்கவுண்டர், இன்னொன்று வந்து பவர் என்கவுண்டர். உண்மையின் தொடுதலின் அனுபவம், உண்மையின் தொடுதலின் அனுபவம் ஒன்று. இன்னொன்று வல்லமையின் தொடுதலின் அனுபவம். ஒன்று உண்மையின் தொடுதலின் அனுபவம், இன்னொன்று வல்லமையின் தொடுதலின் அனுபவம். இதுதான் நாம் விவிலியத்தில் பார்க்கிற போது எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். இவருக்கு ஏதாவது ஒரு தொடுதல் இருக்கும், இல்லை 2 தொடுதல் இருக்கும். ஒன்று உண்மையின் தொடுதல், இன்னொன்று வல்லமையின் தொடுதல். அதான் சக்கரியாஸ் பிரதர் சொல்லும் போதே உண்மையை குறித்து ட்ரூத் என்கவுண்டர் பேசினார். அதை எப்படி செயலாக்குறோம் அப்படின்னா, அதை விசுவசித்து அறிக்கையிடுவதன் மூலமாக அது செயலாக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தின் தொடுதல், உண்மையின் தொடுதல். அது ஃபாதர் வந்து நமக்கு அறிக்கை செஞ்சாங்க இல்லையா, வார்த்தை சொன்னாங்க இல்லையா, கடவுளுடைய வார்த்தை சொல்லி அதை திரும்ப சொல்ல வச்சாங்க இல்லையா, சத்தமா சொன்னோம் இல்லையா, அது உண்மை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. உண்மையின் அனுபவத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. இது நம்மை நமக்கு விடுதலை தரும். இப்ப நான் அது தொடர்ந்து நான் ஜெபிச்சதில்ல, ஆவியில் ஜெபிச்சதில்ல. இது என்னன்னா வல்லமையின் தொடுதல். அல்லேலூயா. உண்மையின் தொடுதல் எப்படி வரும்? வார்த்தை மூலமாக வரும். வார்த்தை தான் உண்மை இல்லையே. அவன் வல்லமையின் தொடுதல் எதன் மூலமாக வரும்? தூய ஆவியின் மூலமாக வரும். அல்லேலூயா. அப்போ இதுதான் நமக்கு அடிப்படை நம்முடைய தியானமாக இருக்கலாம். அதனாலதான் நாம் இறை செய்தியை கேட்கும் போது ஆவியானுடைய உந்துதலால் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த 2 தான் மிகப்பெரிய பவர் சோர்ஸ். 2 மிகப்பெரிய பவர் சோர்ஸ். அதான் ஒன்று வந்து வார்த்தை, இன்னொன்று வந்து தூய ஆவி. வார்த்தை உண்மையின் தொடுதலின் அனுபவத்துக்கு கொண்டு செல்கிறது. அந்த தூய ஆவி வல்லமையின் தொடுதலுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறது? கொண்டு செல்கிறது. Praise the Lord. Hallelujah. பல நேரம் இந்த 2 மீதி எல்லாம் இருக்கும் ஆன்மீகத்துல. Hallelujah. இந்த 2 தவிர மீதி எல்லாம் இருக்கும் ஆன்மீகத்துல. Praise the Lord. அதான் இன்னைக்கு பலர் தொடப்படவில்லை, அனுபவத்திற்குள்ள போகல. Praise the Lord. ஆனா அனுபவம் வேணும், அது ரொம்ப முக்கியம். என்ன வேணும்? அனுபவம் வேணும். நான் தோமையார் மலையில் இருப்பதா சொன்னாலே, தோமையார் மலையில ஒரு குடும்பத்தினர் அப்பப்போ எங்களை வந்து சந்திப்பாங்க. ரொம்ப பாசமுள்ள குடும்பம், எங்கள் மீது பாசம் வைத்திருப்பாங்க. அங்கே 2-3 குருக்கள் அங்கே இருந்தோம். அவங்க வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஒரு முறை பழம் வாங்கிட்டு வந்தாங்க. பழம்னா பல வகையான பழங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து டேபிள்ல பழத்தை எல்லாம் வச்சுட்டு, ஃபாதர் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து சாப்பிட போனேன். என்ன ஃபாதர், ஆரஞ்சு, வாழைப்பழம், ஆப்பிள், இதை விட்ட வேற பழமே சாப்பிட மாட்டேங்க கூட இருக்கிறது, வித்தியாசமாக பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, இன்னொரு பழம் அதை எடுத்து அதை சாப்பிடுங்க, அதை சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டாங்க. அந்த பழம் நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லையே, வெளியில் பார்க்கறது முள்ளுக்குள்ளா இருந்துச்சு, அதனால எனக்கு அது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தது, சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அது சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்ன ஃபாதர்
சாப்பிடுங்க பாருங்க, சாப்பிடாமலே என்ன செய்யறீங்க, குடிக்கிறேன்னு சொல்றீங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி அந்த பழத்தை சாப்பிட வச்சாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தோலை அவங்களே உரிச்சு கொடுத்தாங்க. உரிச்சுட்டு அந்த முள்ளு முள்ளா இருந்த அந்த எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் உள்ள பளபளப்பா ரவுண்டா ஒரு பழம் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு பாருங்க ஃபாதர் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டா இருந்தது. அப்புறம் அதை அவர்கிட்ட கேட்டேன், இந்த பழம் வாங்க கிடைக்குமா, எந்த கடையில் விற்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ நாம அனுபவிச்சாதான் நமக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நீங்கள் சுவைத்து பாருங்கள். அனுபவிச்சாதான் நமக்கு தெரியும், அனுபவிக்காம இருந்தா நமக்கு தெரியாது. ஆகவே கடவுளுடைய வார்த்தை இவ்வளவு வல்லமை உள்ளது என்று நமக்கு என்ன வேணும், அனுபவத்துல ஒரு தொடுதலின் அனுபவம் வேண்டும். அந்த வார்த்தையின் தொடுதலின் அனுபவம் நமக்கு வேண்டும். இன்னும் அது மாதிரி ஆவியானுடைய வல்லமையின் தொடுதலின் அனுபவம் நமக்கு வேண்டும். வல்லமையின் தொடுதல் அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த அனுபவம் கிடைச்சுன்னா அவனை எங்க போக மாட்டோம், எதையும் தேடி போக மாட்டோம். அல்லேலூயா. அவரே தேட ஆரம்பிப்போம். திரும்ப திரும்ப அவர் இன்னும் 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 அவரை பற்றி தெரிஞ்சு இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கொஞ்சம் அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கொஞ்சம் அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். இந்த அனுபவம் பெற்றாதான் நம்ம என்ன செய்யணும், இன்னும் அவரை தேட ஆரம்பிக்கணும், இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு கடல் மாதிரி, கடவுளுடைய ஒரு கடல் மாதிரி அவர் என்ன செய்யலாம், நம்ம தேட 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 அவர் என்ன செய்வார், தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆகவே இது ஒரு ஆன்மீக தேடல், இது ஒரு ஆன்மீக கடல், ஒரு ஆன்மீக கடலிலே இது ஒரு ஆன்மீக தேடல். தேடல் அதுக்காக தான் நாம் வந்திருக்கிறோம். அது ஒரு முறை போனா போதும் அப்படின்னு இல்லை, நாம் தொடர்ந்து என்ன செய்யலாம், அவரை நாம் தேடிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் சத்தமாக அல்லேலூயா. பார்க்கணும்னா யாரை பார்த்தாலும் இந்த அனுபவங்கள் இருக்கும். ஒரு உண்மையின் என்கவுண்டர், வல்லமையின் என்கவுண்டர் இருக்கும். பவுலுடைய உதாரணத்துக்கு பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம். பவுல் அவர் எப்படி இருந்தாரு, சவுலாக இருந்தார் இல்லையா. சவுலாக இருந்த ஒரு பவுல் அப்படி எப்படி மாறினா நமக்கு தெரியும் இல்லையா. டமாஸ்கஸ் நகருக்கு என்ன செய்யறாரு, அவர் பயணிக்கிறார். எதற்காக பயணிக்கிறார், அந்த கிறிஸ்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறவர்களை என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும், துன்புறுத்த வேண்டும், அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போது என்ன, அவர் எந்த மனநிலையில் இருந்தார், முழு மனிதனாக இருந்தார், அறிவு சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தார் இல்லையா. அவருக்கு நல்ல ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, உலகம் சார்ந்த அறிவு இருந்தது. திருச்சபை பற்றி தெரிந்திருந்தார், அவர் சட்டங்களை குறித்து தெரிந்திருந்தார், மறை சட்டங்களை குறித்து தெரிந்து வைத்திருந்தார், ட்ரெடிஷனை பற்றி அவர் தெரிந்து வைத்திருந்தார். எல்லா அறிவும் அவருக்கு எந்த குறைவிடாமல் இருந்தது. இந்த அறிவு இருந்ததுனாலதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, சிலுவையிலே அறிந்து கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க போதிக்கிறீங்களா, இது மடமை அப்படின்னு நினைச்சிட்டு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். யூத குலத்தினுடைய உயர்வு தெரியாதா, மகிமை தெரியாதா, மகத்துவம் தெரியாதா, எப்படி சிலுவையிலே கொல்லப்பட்ட இயேசுவை குறித்து அவர்கள் அறிவிக்கிறார், இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அவர் டமாஸ்கஸ் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்போதான் அவருக்கு ஒரு என்கவுண்டர். என்ன என்கவுண்டர், என்ன என்கவுண்டர் இது, இது என்ன தொடுதலின் அனுபவத்தை பெற்றார், எது வல்லமையின் தொடுதலின் அனுபவத்தை பெற்றார். அங்கு ஒரு வெளிச்சம் வருது, எங்கிருந்து ஒரு வெளிச்சம், அது எங்கிருந்து வந்த வெளிச்சமா இருக்கும், எங்கிருந்து வரும், பரலோகத்தில் வந்த ஒரு வெளிச்சம். ஏன்னா இயேசுக்கு உடனே பரலோகம் இல்லையா, இங்கே ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் எங்க விழுது, அவருடைய தலையில விழுது, கண்கண்ட விழுது. அவர் என்ன செய்யறாரு, அது தாங்கிக் கொள்ள முடியல, நிலைக்கு வச்சு அவர் கீழே விழுந்துடுறாரு. நம்முடைய அறிவு சார்ந்த நிலையில இருக்கும் போது என்ன செய்ய முடியாது, இது நம்ம அனுபவத்துக்கு ரொம்ப பெரிய தடையாக இருக்கு. ரெசிஸ்ட் பண்ணா விழுந்துரும். அல்லேலூயா. அவர் ஒரு இயற்கையான மனநிலையில் இருந்தார், இயற்கையான அறிவு சொல்லிந்த ஒரு மனநிலையில் இருந்தார். ஆனா ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர், அறிவுக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய ஒரு தொடுதலின் அனுபவம் வந்தபோது, அந்த வெளிச்சம் வந்தபோது அவரால் என்ன செய்ய
விழுந்தே போறார். பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நான் 2 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில அம்பத்தூர் என்ற ஒரு இடத்துல டிவைன் தியான இல்லம் இருக்கிறது. அங்கே ஒரு தியானத்திற்காக சென்றேன். அங்கே தாமஸ் என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் தான் அந்த தியான இல்லத்தில் ஆரம்ப நாட்களில் இருந்து அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். எந்த சூழ்நிலையில் இதெல்லாம் இடத்தை வாங்கணும், இந்த ஆலயத்தை, இந்த தியான இல்லத்தை கட்டினோம் என்றெல்லாம் அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போது இன்னொரு சாட்சியத்தை சொன்னார். அங்கே ஒரு டிவைன் மர்சி இறக்கத்தின் ஆண்டவர் ஒரு சின்ன சுரூபம் இருக்கிறது. டிவைன் மர்சி சாட்சி அங்க ஒரு சின்னதாக ஒன்று இருக்கிறது. அதுல ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லி அதை குறித்து என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு நாள் அந்த தியானம் முடித்த பிறகு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் அந்த இறையிறக்க ஆண்டவரிடத்திலே அந்த சுரூபத்துக்கு முன்னாடி நின்று அவர் செபித்துக் கொண்டிருந்தார். அப்போது இறக்க சுரூபத்திலிருந்து ஒரு ஒளி வந்திருக்கிறது. என்ன ஒரு ஒளி வந்திருக்கிறது. அந்த ஒளியை பார்த்தோன்னா அவர் நிறை தடுமாறி போனார். அவரால் நம்பவே முடியல, என்ன ஒரு ஒளி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே 3 வாலண்டியர்ஸ் அங்கே இருந்தாங்க. அப்போ இன்னும் ஒரு அருட்தந்தை, மொத்தமே 4 நபர்கள் தான் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். இவர் ஒன்று, இன்னொன்று 2 வாலண்டியர்ஸ் அங்கே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்கே அந்த இயக்குனர் தந்தையும் அவருடைய அறையிலே இருந்தார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த காட்சி பார்த்த பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, இன்னொரு வாலண்டியரை அழைச்சேன். ஏன்னா எனக்கே நம்ப முடியல, இது உண்மையிலேயே நான் ஒளியை பார்க்கறேன்னா இல்ல ஒரு பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் கொண்டு அவரை கூப்பிட்டு நம்ம பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாலண்டியரை அழைத்து பார்க்க சொன்னார். அவர் அந்த ஸ்டாச்சுவை பார்த்தாரு, அதே ஒளியை பார்த்தாரு, நிறைய குறைஞ்சி கீழே கொடுத்துட்டார். அவர் என்ன செஞ்சுட்டார், கீழே கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா, அவரையும் அழைச்சிட்டு வந்தாரு, அவரையும் பார்க்க சொன்னாரு. அவரும் பார்த்தாரு, பார்த்துட்டு நிலை குறைஞ்சி என்ன செஞ்சுட்டார், அவரும் விழுந்துட்டார். இப்போ அங்க இருக்கிறதே 4 பேர் தான். 3 பேர் இவங்க வாலண்டியர்ஸ், ஒருத்தர் இயக்குனர். அவங்க இயக்குனர் தந்தைய அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வாங்க இங்க ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. 2 பேர் கிடக்குறாங்க. இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் பாருங்க, இந்த இறக்க ஆண்டவர் சுரூபத்திலிருந்து ஒரு ஒளி வருகிறது, அதை பாருங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் விழல, ஆனா அவரும் அந்த ஒளியை பார்த்தா என்று ஒரு அற்புதம் நடந்தது என்று அவர் சொன்னார். நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சுரூபத்திலிருந்து வந்த ஒரு ஒளி, இறையிறக்க ஆண்டவருடைய சுரூபத்திலிருந்து வந்த ஒளி, அந்த ஒளிக்கு முன்னாடி அவங்களால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல, நிலை குலைஞ்சு விழுந்தாங்க. அப்படின்னா அந்த விண்ணகத்தில் வருகிற ஒளி எவ்வளவு மகிமையும் எவ்வளவு மாட்சியும் எவ்வளவு வல்லமையும் நிறைந்த ஒளியாக இருக்கும் பாருங்க. சத்தமாக அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு நாள் அங்கதான் போக வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. அங்கதான் போகணும். அப்ப நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா? இந்த ஸ்டாச்சுல இருந்து அந்த ஒளியை பார்த்தாலே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அவங்களால என்ன செய்ய, நிலை குலைஞ்சு விழுந்துட்டாங்க. சவுல் என்ன செஞ்சாரு, விண்ணிலிருந்து வந்த அந்த ஒளி, அந்த ஒளி அவரை நிலைக்குரிய வைத்து அவரை விழ வைத்தது. அப்ப நீங்களும் நானும் எங்க போறோம், நிக்க போறோம், எங்க போறோம், விண்ணகத்துக்கு போறோமா இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதான் அங்கதான் பயணிச்சிருக்கிறோம். அதான் இந்த ஆண்டு என்ன ஆண்டு, எதிர்நோக்கி அதை எதிர்நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். ஆன்மீக ஓட்டத்தில் அதை நோக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம், பயணிக்கிறோம். அப்ப அங்க ஒரு நாள் நாம் முகமுகமாக அவரை தரிசிப்பதற்கு தகுதியோடு நம்ம இருக்கிறோமா? தகுதியோடு நம்ம இருக்கிறோம். பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாதுன்னா தான் இங்க வச்சு சேராரு இல்லையா? ஏன்னா அங்க கொண்டு போய் பொண்ணாக பக்கத்துல உட்கார வைக்கணுங்கிறதுக்காக அங்க சந்தோஷமா அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் அவருடைய மகிமையிலும் அவருடைய அன்பிலும் உறவிலும் அப்படியே அவரோடு இருக்கணுங்கிறதுக்காக இங்க வச்சு செய்வார். இங்க என்ன வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கடி வரும், சோதனைகள் வரும். பயப்படாதுங்க, அது கடவுளிடம் இருந்து மட்டும் வர்றதில்லை. 4 வகைகளில் பிரச்சனைகள் வரும். ஒன்று, நம்முடைய தனிப்பட்ட பாவத்துக்கு வரும் பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. 2, பிறர் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க, பிறர் மூலம் பிரச்சனைகள் வரும். 3வது, சாத்தானிடமிருந்து பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. 4வது, கடவுள் சில பிரச்சனைகளை அனுமதிப்பார்.
சாத்தான் அடிக்கிறத கூட சில அனுமதிப்பான். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன செய்யணும், எதுக்காக நம்மை புடமிட்டு நம்மை உருமாற்றி என்ன செய்வாரு, ஒரு நாள் நிலைநிறுத்தணும் இல்லையா? 1 பேதுரு அதிகாரம் 5 நம்ம வாசிக்கிறது போல அங்க என்ன வாசிக்கணும்னா கடைசி அந்த அதிகாரம் கடைசியில உங்களை சீர்திருத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். இந்த உலகத்துல துன்பம் உண்டு. துன்பத்தின் வழியாக கடவுள் என்ன செய்வாரா? அது சிறிது காலம் அந்த துன்பங்கள் இருக்கும். அந்த துன்பத்தின் மூலம் உங்களை என்ன செய்வாரா? கடவுள் நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவார். அப்படி அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த சவுலுடைய வாழ்க்கையில தலைகீழாக மாறிவிட்டது. இந்த அனுபவத்தை இந்த வல்லமையின் அனுபவத்தை பெற்ற சவுல் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களுக்கு கொண்டு போகும். ஒரு மனமாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றத்திற்கு ஒரு மனமாற்றத்திற்கு நம்ம எது கொண்டு போகும் அப்படின்னா இந்த வல்லமையின் தொடுதலின் அனுபவம் தான் நமக்கு இந்த மனமாற்றத்திற்கு நம்மை கொண்டு போகும். அவர் பார்க்கிறோம் இங்க என்ன நடக்குது. அவர் கீழே விழுந்த உடனே கண்கள்ல என்ன செய்யுச்சு, அவரால் பார்க்க முடியல. கண்ணு திறந்திருக்கு, அதனால பார்வை இல்லை. அது பிறகு என்னாச்சு, கடைசியில அவர் கடவுள் அனுப்புகிறார், ஊழியரை அனுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார், அவருக்காக தலையில கை வச்சு ஜெபிக்கிறாரு. தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகிறார். கடவுளுடைய தூயாவின் அபிஷேகத்தை பெறுகிறார். அவருடைய கண்கள் திறக்கிறது. இப்போ கண்கள் மட்டும் திறக்கல, அவருடைய ஆன்மீக கண்களும் திறந்தது. கடவுளுடைய ஞானம் அவருக்கு அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, உண்மை ட்ரூத் என்கவுண்டர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன என்கவுண்டர் வந்துச்சு, வல்லமை தொடுதல் அனுபவம் வந்தது. அதன் பிறகு அவர் தலையில கை வச்சு ஜெபிச்சு தூயாவியனம் பெற்ற போது அவருடைய கண்கள் திறந்தது, ஆன்மீக கண்கள் திறந்தது. அதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாரு, அவருக்கு தெரிஞ்சதுதான் உண்மை அப்படின்னு உலகம் சார்ந்த ஒரு அறிவுல இருந்தாரு. இப்போ அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு கடவுளை பற்றிய அறிவு தான், அதுக்கு மேல எல்லாம் எதை நான் தூசாக கருதுகிறேன். உலகம் சார்ந்த எல்லா அறிவும் உலகத்தில் இருக்கு எல்லாமே கடவுளுக்கு முன்னாடி, இயேசுவுக்கு முன்னாடி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற அனைத்தையும் நான் எதாக கருதுகிறேன், குப்பையில கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன வந்துச்சு, ட்ரூத் என்கவுண்டர் வந்துச்சு. அல்லேலூயா. இந்த 2 தொடுதலின் அனுபவம், ஒன்று உண்மையின் தொடுதல், ஒன்று வல்லமையின் தொடுதல் அனுபவம், இன்னொன்று உண்மையின் தொடுதல் அனுபவம். சில நேரம் முதல்ல வல்லமையின் தொடுதலின் அனுபவம் பெற்று அதன் பிறகு அவர்கள் என்ன பெற்றுக் கொள்ளலாம். அவர் தூயாவியர் என்ன செய்வார், முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார் இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு என்ன வரும், உண்மையின் தொடுதல் அனுபவம் வரும். இல்லையா சிலருக்கு உண்மையின் தொடுதல் அனுபவம் முதல்ல வந்துடலாம். இறைவார்த்தை கேட்பாங்க, இறைவார்த்தையால் தொடப்படுவாங்க. இறைவார்த்தையால் தொடப்பட்டு என்ன செய்வாங்க, அவங்க மனமாற்றம் பெற்று அப்புறம் ஆவியின் வல்லமைகளை அவர்கள் பெற்று அந்த ஆவியின் வல்லமை கொண்டு என்ன செய்வாங்க, தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில பயணிப்பார்கள். சத்தமாக அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியின் வல்லமையின் தொடுதலை பெற்ற பவுல், வல்லமையின் அனுபவத்தில் தொடுதலை பெற்ற இந்த பவுல் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. அவர் தன் குற்றங்களை உணர்கிறார். அவர் என்ன செய்கிறார், தன் தவறை உணர்கிறார், தன் குற்றங்களை உணர்கிறார். அவர் சொல்லுகிறார், பாவியிலும் பெரும் பாவி அப்படின்னு சொல்றார். அந்த குற்றத்தை உணர்ந்து அவர் என்ன செய்யறாரு, பாவியிலும் பெரும் பாவி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆணவத்தோடு அகந்தையோடு தற்பெருமையோடு நடந்துட்டு இருந்தாரு. ட்ரெடிஷன் தான் ரொம்ப மேலு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அப்போ இப்போ என்ன செய்யறாரு, நான் பாவியிலும் பெரும் பாவி என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்த்தி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அந்த தொடுதலின் அனுபவம் வந்துச்சுன்னா நம்மை தாட்ட ஆரம்பித்தோடுவோம். ஈகோக்கு எல்லாம் இடம் இல்லை. ஈகோனால எக்ஸிட் காட் அவுட் சொல்லுவாங்க. E stands for exit, G stands for God, O stands for out. அவளுக்கு இடம் இல்லை. நான் தான் கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு மாணவ அகந்த பெருமை வந்துவிடும். இது ஒரு அனுபவம், கடவுளை இறை அனுபவம் கிடைச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் போயிடும், எல்லாம் உடைஞ்சு போகும், எல்லாம் போயிடும். கடவுளுக்கு முன்னாடி நான் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஒளி வந்தாலே கீழே விழுந்துருவாங்க, கண் பார்வை போயிடுங்க, விழுந்தாலே கை கால் உடைஞ்சிருங்க. அவர் சும்மா அப்படியே ஒரு தூசு மாதிரி, அவருக்கு முன்னாடி கடவுளுடைய வல்லமைக்கு முன்னாடி நாம் வெறும் தூசு மாதிரி. அவர் ஊதுனாலே என்ன செஞ்சிருவோம், நம்ம எங்கேயோ போய் விழுந்துருவோம், கை கால உடைச்சிருவோம்.
அதனால கடவுளுக்கு முன்னாடி நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக தாழ்த்த ஆரம்பிப்போம். காரணம் அந்த அனுபவத்தை நாம் பெற்றோம். Praise the Lord. Hallelujah. இந்த அனுபவத்தை நாம என்ன செய்யணும்? தேடும். இந்த அனுபவம் நமக்கு வேணும். இந்த அனுபவம் நமக்கு என்ன வேண்டும்? வேண்டும். அதனால இந்த நேரத்தில் ஒரு கணம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நான் நினைத்து பார்ப்போம். கடவுளுடைய வல்லமைக்கு இதோ 1 பேதுரு அதிகாரம் 5 வார்த்தை 6 கடவுள் சொல்லுகிறார். கடவுளுடைய வல்லமைக்கு கரத்தின் உங்களை தாழ்த்துகள், தக்க நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்று வார்த்தை சொல்லுகிறார். அவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவோம். யாரால் தாழ்த்த முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கிறார்களா தாழ்த்தபடி. இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கடவுளத்தில் ஒப்புக் கொடுப்போம். பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கடவுளத்தில் ஒப்புக் கொடுப்போம். யோவான் அதிகாரம் 8:31. யோவான் அதிகாரம் 8:31. இயேசு தம்மை நம்பி யூதர்களை நோக்கி என் வார்த்தைகள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் உண்மையான சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அவர் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அவருக்கு விரோதமாக நாம் குற்றம் செய்திருக்கிறோம். நம் விருப்பப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய விருப்பப்படி வாழாம நம்முடைய விருப்பப்படி வாழ்ந்திருக்கிறோம். சுயத்தில் வாழ்ந்திருக்கிறோம். சவுலை போல வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய தூய ஆவியார் உந்துதலாக உடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த நேரத்தில் என் நிலையை உணர்கிறேன், என் குற்றங்களை உணர்கிறேன், என் தவறுகளை உணர்கிறேன். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். உடைய ஆவியாருடைய தூண்டுதலை நிராகரித்து என் ஊழியர்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப நான் வாழ்வேன். உங்கள் ஆவியானவர் எனக்குள் இருப்பினும் அந்த ஆவியின் தொடுதலை அனுபவிக்காமல், சுவைக்காமல், உணராமல் எனக்குள் இருக்கிற அந்த ஊர் இயல்பில் நான் வழிநடத்தப்பட்டேன். அதனாலதான் என் விருப்பப்படி நான் வாழ்ந்தேன். உலக இன்பங்களை தேடி போனேன், அதை அனுபவிக்க போனேன், அதை சுவைக்க போனேன். ஆண்டவரே, இல்லையப்பா, உம்மிடத்தில் நான் திரும்பி வருகிறேன். ஆண்டவரே, உமக்கு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். என்னை, என் குடும்பத்தை சமர்ப்பிக்கிறேன். நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அனுபவிப்பதற்கு ஆண்டவரே என் பாவங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது, என் பலவீனங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது, என் சுய விருப்பம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, இதோ எல்லா பாவ பலவீனங்களையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். இந்த பாவம், குற்ற குறைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அவருடைய கல்வாரி ரத்தம் இதோ நம் பாவங்களை கழுகும்படியாக, அவருடைய கல்வாரி ரத்தம் நம் பாவங்களை கழுகும்படியாக இதோ இந்த நேரத்தில் இதோ என் பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிப்போம். அவருடைய இரக்கம் நமக்குள் இருக்கிறது. அந்த இதோ பவுலை போல நான் பாவியிலும் பெரும் பாவி என்று ஒரு அனுபவத்தை பெற்றேன். இயேசு அனுபவத்தை பெற்றவர் சொன்னார். இதோ பேதுரு இயேசு அனுபவத்தை பெற்றார். அவருடைய மாமியார் காய்ச்சலை இயேசு கடிந்து கொண்டு சுகம் தந்தார். வல்லமை இதோ சுகம். இயேசு அவரை சுகப்படுத்திய, மாமியாரை சுகப்படுத்திய அந்த வல்லமையை அவர் பார்த்தார். வல்லமையை உள்ள இயேசு பார்த்தார். இதோ இன்னுமாக பேதுரு இரவெல்லாம் கண்பிடித்து மீன் பிடித்தும் எந்த மீனும் கிடைக்கவில்லை. இயேசு சொன்னார், வலையை ஆழமாக போடுவது. இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தார். என ஏற்கனவே வல்லமையால் தொடப்பட்டு விட்டார். இயேசு அற்புதங்கள், அதிசயங்களை கண்கூடாக பார்த்தார், விசுவசித்தார். ஆகவே அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். அதனால உடனே கீழ்ப்படிந்தார். இயேசு சொன்ன உடனே கீழ்ப்படிச்சு அவர் சொன்னபடியே அந்த வலையை இதோ போட்டார். ஏராளமான மீன்கள். இதை பார்த்து, இந்த அற்புதத்தை பார்த்த பேதுரு இதோ தன்னை முழுவதுமாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். முழந்தாளை படிவிட்டார். ஆண்டவரே,
என்னை விட்டு போய்விடும், நான் பாவி என்று சொன்னார். ஒரு உண்மை அனுபவத்தை பெறுகிற போது, ஒரு வல்லமையின் தொடுதலின் அனுபவத்தை பெறுகிற போது நம்முடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இது விசுவாச கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். சத்தியத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். உண்மையை உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்போம். அப்போதுதான் நமக்கு மனமாறுவதற்கான ஆற்றலும் வல்லமையும் கிடைக்கும். இவற்றின் மூலமாக தான் நம்மால் உண்மையான மனமாற்றத்திற்கு இது கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஆண்டவரே, எனக்குள்ளும் ஒரு உண்மையின் தொடுதல் என்னை மனமாற்றத்திற்கு கொண்டு போகிறது. ஒரு வல்லமையின் தொடுதல் எனக்குள்ளே ஒரு மனமாற்றத்திற்கு கொண்டு போகட்டும். ஆண்டவரே, பவுலை போல, பேதுருவை போல என் குற்றங்களை உணர்கிறேன். You convict me. நீர் என்னை தூயாவை எனக்குள் இருக்கும் ஆவியானவர் நீரே காண்பித்துக் கொடுக்கிறேன். என் குறைகள் என்ன, என் பலவீனம் என்ன, என் பாவம் என்ன என்று நீர் காண்பித்து தருகிறேன். ஆண்டவரே, அந்த பாவங்களை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, நீர் இப்போது என்னோடு என்னை உணர்த்துகிறேன். நீர் எனக்குள் இருக்கும் ஆவியானவர் உணர்த்துகிறேன். எது தவறு என்று உணர்த்துகிறேன். எதை நான் விட வேண்டியிருக்கிறது என்பதை உணர்த்துகிறேன். என் கோபம் குணமாக இருக்கலாம், என்னுடைய சுய நல எண்ணங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒரு பொருளுக்கு அடிமையாக இருக்கலாம், செல்போனுக்கு அடிமையாக இருக்கலாம், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், சீரியலுக்கு அடிமையாக இருக்கலாம், இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனம், ஏதோ ஆண்டவரே இந்த நிலைக்கு நான் செல்ல தடையாக இருக்கிறது. ஆகிய நேரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பேதுருவை போல உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்வை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த உலகத்து பொருட்களை காட்டிலும் நீர் பெரியவர். என உலகத்து பொருட்கள் உம்மால் படைக்கப்பட்டது. படைப்புகளை காட்டிலும் படைத்தவர் பெரியவர். ஆகவே நீரே பெரியவர். ஆண்டவரே, பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஒருவேளை நான் வந்திருக்கலாம். ஆனால் என் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். ஆண்டவர், நீர் எனக்குள் செயல்படுகிறேன். ஆவியாக எனக்குள் இருக்கிறேன். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவரே, சாத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பல தடைகளை கொண்டு வரலாம். இந்த பாவங்கள் வழியாக எனக்குள் நுழைந்து பாவம் செய்ய தூண்டி அந்த ஒரு பாவத்திற்கு என்னை அடிமையாக்கி இவற்றின் வழியாக பல தடைகளை, சாபங்களை, கட்டுகளை என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் அவர் கொண்டு வந்திருக்கலாம். அது பொருளாதார தடையாக இருக்கலாம், உடல் சார்ந்த நோயாக இருக்கலாம், இதோ மன அழுத்தங்களாக இருக்கலாம், மன குழப்பங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு தடை என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு நான் லீகல் ரைட்ஸ் கொடுத்திருக்கலாம், அவனுக்கு இடம் கொடுத்திருக்கலாம். அவன் தான் தடைகளை கொண்டு வருகிறான் என் வாழ்க்கையில். நீர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் அன்பு செய்கிறவர். ஆனால் ஆண்டவரே, தீயவன் இந்த ஆசீர்வாதங்களை தடை செய்கிறவன். இதோ அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் இடம் கொடுத்திருக்கிறேன். இந்த நேரத்திலே ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வந்துவிட்டேன். உம்மிடத்தில் சரணாகதியாக என்னை ஒப்புக் கொடுத்து விட்டேன். தீயவனுக்கு என் மீது இடமில்லை. ஆண்டவரே, தன் நிலை உணர்ந்து தன் குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர். ஆண்டவரே, பேதுருவை, பாவத்தில் இருந்த பேதுருவை மனமாற செய்து ஆண்டவரே, அவரை இந்த திருச்சபைக்கு தலைவராக நீர் உயர்த்தினீரே. ஆண்டவரே, கொலைகளை செய்து கொண்டிருந்த, எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருந்த, கொடூரமான கோபம் கொண்டவராக இருந்த சவுலை நீ தொட்டு ஆண்டவரை மனமாற்றம் செய்து அவரை உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கிற மிகப்பெரிய ஒரு கருவியாக நீர் பயன்படுத்தினீரே. அப்படின்னா என்ன நீர் தொட மாட்டீங்களா? என்ன நீங்க பயன்படுத்த மாட்டீங்களா? எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? என்ன ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? என்ன மன்னிக்க மாட்டீங்களா? நீங்க மன்னிக்கிறீங்க. அதுக்காக தான் சிலுவையிலே எனக்காக விலை கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த விலை அதுதான் பரிசுத்த ரத்தம். அந்த பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவுகிறேன். ஆண்டவரே, குற்றத்தை உணர்ந்து மனமாறி மன்னிப்பு கேட்கிற என்னை உங்களுடைய கல்வாரி ரத்தம் கழுவுகிறது. உங்களுடைய கல்வாரி ரத்தம் என்னை கழுவி என்னை தூய்மையாக்குகிறது. உடன்படிக்கையின் ரத்தத்தால் நான் தூய்மையானேன். உடன்படிக்கையின் ரத்தத்தால் நான் தூய்மையானேன். பரிசுத்த ரத்தம் கழுவ ஒப்புக் கொடுங்க. உங்கள் பாவங்களை ஒப்புக் கொடுத்து அவருடைய ரத்தம் கழுவுவதற்காக ஒப்புக் கொடுங்க. தெய்வமே, என் உயிரே, நிந்தானம்
அடிமையானவரே, உன் விருப்பத்தின்படி நடக்க உன் வார்த்தைக்கு நான் அடிமையாகிறேன். இதோ பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5 அவருடைய இயேசு மண்ணில் உங்களுக்கு இருக்கட்டும் என்று. இதோ கடவுளாக இயேசு இருந்தும் அவருடைய நிலையை கருதி கொண்டவர் இருக்கவில்லை. தன்னை தாழ்த்தி இது வெறுமையாக்கி அடிமையின் கோலம் கொண்டார். ஆண்டவரே, என்னுடைய மனதில் இறக்க வேண்டும் என்றால் உண்மை நான் பின்பற்ற வேண்டும். உண்மை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் தந்தை மத்தியான இறைவனுக்கு உண்மை தாக்கி ஒப்புக் கொடுத்தது போல என்னை வெறுமையாக்கி ஆண்டவரே உமக்கு அடிமையாகிறேன். உங்களுடைய அன்புக்கு அடிமையாகிறேன். உமக்கு அடிமையாகிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு அடிமையாகிறேன். உன் விருப்பத்தின்படி நடக்க, உன் சித்தத்தின்படி நான் வாழ வார்த்தைக்கு என்னை அடிமையாக்குகிறேன். ஆண்டவரே, அன்னை மரியா தன்னை இதோ உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து வார்த்தைக்கு அடிமை என்று உங்களுடைய வார்த்தைப்படி வாழ தன்னை ஒப்புக் கொடுத்தது போல ஆண்டவரே, நானும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, என்னுடைய பெருமைகள் மாறட்டும், என்னுடைய தலைக்கணங்கள் மாறட்டும், நான் என்ற எண்ணங்கள் மாறட்டும், சுய விருப்பங்கள் மாறட்டும், சுயநலங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இயேசுவே, ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிடும் இயேசுநாதா. இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிடும் இயேசுதேவா. உன்னோடு இணைந்து உன்மேல் நான் வாழ்ந்து, உன்னோடு இணைந்து உன்மேல் நான் வாழ்ந்து, வாழ வழிகாட்டும் இயேசுதேவா. வாழ வழிகாட்டும் இயேசுநாதா. தெய்வமேனா ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை. தெய்வமேனா ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை. எனக்கென ஒன்றுமில்லை. praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே, என் பாவங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். உம் கல்வாரி ரத்தத்தால் என் பாவங்களை கழுகினீர், என்னை தூய்மையாக்கினீர். இதை நான் விசுவசிக்கிறேன். உமக்கு ஏற்புடைய பிள்ளையாக என்னை மாற்றினீர். இதை நான் நம்புகிறேன். இதை நான் விசுவசிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசு நமக்கு செஞ்சதெல்லாம் நாம் விசுவாசிக்கணும். பேசணும். இயேசு விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் விசுவாசிக்கணும். ஏன்னா முதல் சொன்னார் இல்லையா, முதல்ல யார் உண்மை? இயேசு உண்மை இல்லையா? அப்புறம் என்ன உண்மை? வார்த்தை உண்மை. வார்த்தை உண்மை இல்லையா? இயேசு உண்மை. யோவான் 16:4 இல்லையா? 6:4 யோவான் 4:4 அவரே வாழ்வும் வழியும் உண்மையும் அப்படின்னு வாசிக்கணும். அப்புறம் வார்த்தை உண்மை. யோவான் 17:17 எது உண்மை? வார்த்தை. இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் உண்மை. யோவான் 1 ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாக இருந்தது. வார்த்தை 14 வார்த்தை மனுருவானார், மனிதனுடைய குடிக்கொண்டார். வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. இயேசு அன்பும் அவர் தான். இந்த வார்த்தை இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. வார்த்தை என்பது கடவுள் சொல்ற வார்த்தை என்பது என்ன வார்த்தை? அது வார்த்தையில் மிகவும் உன்னதமான வார்த்தை. முதல்ல 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை எப்படி மாத்தினார் இயேசு? 2 கட்டளை. ஒன்று கடவுள் அன்பு செய், இன்னொன்று மனிதனை அன்பு செய். பேசணும். வார்த்தைங்கிறது என்னது? அன்புதான் வார்த்தை. பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுதான் அன்பு, அன்புதான் இயேசு, வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. இதெல்லாம் பிரிக்கவே முடியாது. பேசணும். அவங்க இந்த பைபிள் எல்லாத்தையும் வார்த்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா அது என்னது? கடவுள் அன்பு செய், பிறர் அன்பு செய். பேசலாம். இதெல்லாம் கட்டளைகள் எல்லாம் இந்த அன்பு தான் இல்லையா? அன்பு. அப்போ அவரை அறிந்து கொள்வது எப்படின்னா, அதை சொன்னார் இல்லையா? அது
யோவான் அதிகாரம் 8 வார்த்தை 31-32 வரை வாசிக்கிற போது 31-32 இயேசு தன்னை நம்பி யூதர்களை நோக்கி யாருக்கு சொல்றாரு? நம்பி யூதர்களுக்கு சொல்லுகிறார். பேசணும். நம்பி யூதர்கள் இருந்தாங்க, நம்பாத யூதர்கள் இருந்தாங்க இல்லையா? நம்ம இங்கும் நம்பிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நம்பாத கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? இங்க நம்புகிறவர்கள் தான் சொல்றாரு. பேசணும். நம்பாத கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா அது எந்த பயனும் இருக்காது இல்லையா? நம்பாதவங்களுக்கு சொல்லி எந்த பயனும் இல்லை. இயேசுக்கு தெரியும். ஏன்னா நம்பிய யூதர்கள் இருந்தாங்க, நம்பாத யூதர்கள் இருந்தாங்க. நம்பாத யூதர்களுக்கு சொல்லி எந்த பயனும் இல்லைன்னு இயேசுக்கு தெரியும். செவிடங்காதுல சங்கூதறது மாதிரி தான். எவ்வளவுதான் பிரச்சனை கேட்டாலும் விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவனுங்கிறதுக்காக பேரில் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்காக கோயிலுக்கு போனால் தானே கிறிஸ்தவன். ஞாயிற்றுக்கிழமையாவது கோயிலுக்கு போகணும். பழைய உடன்படிக்கையில வந்துட்டு இருப்பான். பேசலாம். பழைய உடன்படிக்கை என்னது? அது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாபத்திலே ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யணும்? கடவுளை தேடினா போதும். ஆனால் புதிய உடன்படிக்கையில 24/7 ஏன்னா கடவுள் எங்கே வந்துட்டாரு? நமக்குள்ள இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ள வந்துட்டார். நீங்க தூயாவே தந்து மாலை என்று தெரியாதா இல்லையா? அப்போ அவர் உள்ள இருக்கிறாரு. அவர் நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால கடவுள் எப்போதும் அவர் என்ன செய்யணும்? இங்க இந்த யூதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? யூதர்கள் எல்லாம் நம்பாம இருந்தாங்க, விசுவாசம் இல்லாம இருந்தாங்க, இயேசு மீது நம்பிக்கை வைக்கணும். அவங்களுக்கு இயேசு எதுவும் போதிக்கல. ஏன் அவர் சொந்த ஊர்ல போய் கூட என்ன செய்ய முடியல? அற்புதங்கள் செய்ய முடியல. காரணம் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனாலதான் இங்க பார்க்கிறோம், இயேசு நம்பியவர்களை நோக்கி, யாருக்கு சொல்றாரு? நம்பியவர்களை நோக்கி. அந்த என்ன சொல்றாரு? என் வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். என்ன செய்யணும்? என் வார்த்தை என்ன வார்த்தை? கடவுள் அன்பு செய், பிற அன்பு செய். வார்த்தை கடைபிடிப்பது என்னது? அவருடைய வார்த்தை இது. எல்லாம் 10 கட்டளை, 313 கட்டளை யூதர்களுக்கு. அப்புறம் மோசே மூலமாக 10 கட்டளை. இயேசு எல்லாத்தையும் என்ன கட்டளையா மாற்றினாரு? 2 கட்டளையா மாறினாரு. 2 அன்புதான். கடவுள் அன்பு செய்யணும், பிற அன்பு செய்யணும் இல்லையா? அப்போ வந்து என் வார்த்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். அப்ப எப்படி இருப்பீங்க? சீடர்களாக இருப்போம். யாரா இருக்க மாட்டோம்? பக்தர்களாக இருக்க மாட்டோம். அரைக்குறை விசுவாசம் உள்ளவங்க பக்தர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வருவாங்க, பக்தர்களுக்கு வருவாங்க, தப்பு கிடையாது. பக்தர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா சீடர்களாக மாறணும்னு கடவுள் சொல்றாங்க. அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. அப்போ வந்து அப்ப என்ன செய்யறாங்க? தம்மை நம்பி யூதர்களை நோக்கி என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். இது வந்து எந்த இந்த தியானம் வந்து ஃபாதர் கொடுக்கிற தியானம் எல்லாம் யாருக்கு பொருந்தும்னா சீடர்களுக்கு தான் பொருந்தும். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சீடர்களாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பக்தர்களாக இருந்தாங்கன்னா வருவாங்க, வந்துட்டு என்ன செய்வாங்க? ஏதோ அற்புதம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அற்புதம் நடக்கும். அற்புதத்தை தேடி வரலாம், தப்புன்னு சொல்ல. ஆனா இயேசு சொல்ற அதுக்கு மேல எது? அதுக்கு அதை விட மேல. அப்போ பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல வருவாங்க, அற்புதம் நடக்கலன்னா என்ன செஞ்சிருவாங்க? இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஜெயபால் ஃபாதர் ஏதோ ஜெபிக்க சொன்னாரு, ஏதோ சொன்னாரு, செஞ்சோம். ஆனா அற்புதம் நடக்கல. வேற இவரோட பல்லவி மிக்க ஃபாதர் வேற எங்கேயா இருக்காங்களா பாப்பா? அல்லேலூயா. அங்க அற்புதம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன இது மாதிரி தானே வந்து அந்தோனியார் கோயில் போவாங்க, இது மாதா கோயில் போவாங்க, இல்லை திருவிருந்தை ஆண்டவர் கோயில் போவாங்க. திருவிருந்தை ஆண்டவர் கோயில் அற்புதம் நடக்கலைன்னா மாதா கோயிலுக்கு போவாங்க. மாதா கோயில் அற்புதம் நடக்கலைன்னா எங்க போவாங்க? அந்தோனியார் கோயில் போவாங்க. அங்கேயும் அற்புதம் நடக்கலைன்னா சபைக்கே போயிடுவாங்க. அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. யாரு? பக்தர்கள். ஆனா இயேசு என்ன செய்யறார்? என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிச்சிருந்தா உண்மையில் என் சீடர்கள். இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, பக்தர்கள் தன் முடியை கடவுளுக்கு கொடுப்பாங்க, மொட்டை அடிச்சு. ஆனா சீடன் தலையே கடவுளுக்கு கொடுப்பான். அதான் பக்தருக்கும் சீடர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க முடியை கொடுக்குறவங்களா தலையை கொடுக்குறீங்களா? பக்தர்கள் மன்னக ஆசீர்வாதங்களை அதிகமாக தேடுவார்கள். சீடர்கள் விண்ணக ஆசீர்வாதத்தை தேடுவதற்கு மட்டுமல்ல, பலரையும்
பலருடைய ஆன்மாக்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக விண்ணத்திற்கு கூட்டி சேர்ப்பதற்காக பணி செய்வார்கள். அல்லேலூயா. இயேசு அதுக்காக தான் அனுப்பினார். ஆனா போற வழியில் அற்புதத்தை செய், அதிசயத்தை செய், பேய்களை ஓட்டு, இதெல்லாம் செய். ஆனா ஒரு முழுமையான நோக்கம் என்ன? எங்க கொண்டு போகணும்? விண்ணகத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு சொன்னாரு மத்தேயு 6:33 எல்லாவற்றுக்கும் மேலாக, மத்தேயு 6:33 எல்லாவற்றுக்கும் மேலாக இறையாட்சியும் அவர் ஏற்படையவற்றை நாடுகள் மற்றவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். நோயிலிருந்து சுகம் பெறுவது, தீய சக்தியிலிருந்து விடுதலை பெறுவது, பொருளாதாரத்திலிருந்து விடுதலை பெறுவது, இது எல்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். எதை நீங்க தேடினீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலாக கடவுளையும் அவருக்கு ஏற்படையவற்றை நாடுகள். அப்படின்னு அவர் விரும்புகிற வாழ்க்கை, தூய வாழ்க்கை, அதை நாடுங்க. அங்க விண்ணகத்துக்கு நாம போறதுக்கு அவரிடமிருந்து நாம் வந்தோம், அங்க நாம போகணும்னு கடவுள் விரும்புறாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கான காரியங்களை நீங்க கிளியர் பண்ணிட்டே வாங்க. மற்ற மண்ணக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சேர்த்து கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மண்ணக ஆசீர்வாதம் மட்டும் போதும். இந்த உலகத்துல வாழும்போது ஏதோ ஆசீர்வாதமாக இருக்கணும், அது மட்டும் போதும் அப்படின்னு வாழ்ந்தோம்னா அவங்க யாரும் பக்தர்களை போன்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்ன விரும்புகிறாரு? சீடர்களை விரும்புகிறார். ஆகவே வார்த்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, உண்மை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழகாக சொன்னாங்க இது இந்த சத்தியத்தை. உண்மை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். எது நமக்கு விடுதலை தரும்? வாட் என்கவுண்டர்? ட்ரூத் என்கவுண்டர் இல்லையா? உண்மையின் தொடுதலின் அனுபவம் நமக்கு என்ன தரும்? விடுதலை தரும். வார்த்தை நமக்கு விடுதலை தரும். இயேசு தான் வார்த்தை. இயேசு நமக்கு விடுதலை தருவார். அன்பு நமக்கு விடுதலை தரும். அவர் தான் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு தான் உண்மை இல்லையா? அவருடைய வார்த்தை தான் உண்மை. அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, அறிவில் அறிந்து கொள்வதல்ல. சவுலாக இருந்தவர் என்ன செய்தார்? அறிவில் அறிந்து கொள்ள முயற்சித்தார். ஆகவே தான் சிலுவையில் அறிந்த இயேசுவை குறித்து அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அறிவில் அறிந்து கொள்ள விரும்பினார். ஆனால் பவுலாக மாறிய பிறகு, அந்த வல்லமையின் தொடுதலின் அனுபவம் பெற்ற பிறகு, உண்மையின் தொடுதலின் அனுபவம் பெற்ற பிறகு அவர் என்ன செஞ்சாரு? அவர் அனுபவத்தை பெற்றார். அப்போ இயேசு அனுபவத்தை பெற்றார். அப்ப இயேசு அனுபவம். நம்ம என்ன அனுபவத்தில் நமக்கு என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அறிவிலும் தெரிந்து கொள்ள முடியும். அனுபவத்திலும் அறிவிலும் தெரிந்து கொள்ளலாம், அனுபவத்திலும் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதான் அழகாக ஜோசப், ஃபாதர் ஜோசப் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுவார். அது கண் பார்வையற்ற ஃபாதர் மாதா டிவியில் பேசுவார் இல்லையா? ஜோசப் சொல்லுவார், there is difference between knowing about God and knowing God. இயேசுவை பற்றி தெரிவதற்கும் இயேசுவை தெரிவதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை பற்றி தெரிவதற்கும் இயேசுவை தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை பற்றி தெரிவது என்பது ஏதோ விவிலியத்தை ஒரு சயின்ஸ் புக் மாதிரி படிக்கிறது. அறிவில் படிக்கிறது. படிச்சு என்ன செய்தார்? இயேசு அங்கே பிறந்தார், இங்கே வாழ்ந்தார், அவர் பாடுபட்டார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எல்லாத்தையும் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு திரும்ப திரும்ப கேட்டு 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 மனசுல பதிஞ்சிருச்சு. இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். பல வசனங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம், மனசுல இருக்குது. ஆனா என்னதான் மாறல? அனுபவமாக மாறல. அது இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறோம், இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை தெரிந்து கொள்வது என்பது எப்படி? அனுபவத்தில் தெரிந்து கொள்வது. ஒரு அனுபவம், ஒரு தொடுதலின் அனுபவம் கிடைச்சு இல்லையா? உண்மை தொடுதலின் அனுபவம், வல்லமை தொடுதலின் அனுபவம், இந்த அனுபவத்தில் தெரிந்து கொள்வது. அல்லேலூயா. அதனாலதான் சில நேரங்கள்ல நிறைய பேர் பைபிளை படிச்சுட்டு இருப்பாங்க, தலையை ஃபுல்லா நடுப்பி வச்சிருப்பாங்க, வசனம் நடுப்பி வச்சிருப்பாங்க, தலைமுறை கூட பைபிள் படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஆகாது? அவங்களுக்கு வாழ்க்கை மாறாது. அதே கோபம் வந்துருக்கும். அதே கோபத்தில் தான் இருப்பாங்க, அதே பயத்துல தான் இருப்பாங்க, அதே துக்கத்துல தான் இருப்பாங்க. மாற்றம் ஏற்படாது. அவங்க இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தெரிதல் என்பது அது உண்மை. உண்மை அறிந்து கொள்ளுங்கள் என்றால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அனுபவத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்வோம்? அவர் அன்பு செய்ய ஆரம்பிப்போம், அவர் நேசிக்க ஆரம்பிப்போம், அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவசிப்போம். அப்போ அவர் அந்த ஒரு அனுபவம், ஒரு ஐக்கியம், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு, ஒரு இன்டிமசி,
இந்த அனுபவத்துல தெரிந்து கொள்ளும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி தெரிவதற்கு அது கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு தேவையில்லை. யார் வேணாலும் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனா என்ன வேணும்? என்கவுண்டர் வேணும், அனுபவம் வேணும். அல்லேலூயா. பாருங்க, நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நான் குல்ராய் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குல எபசபஸ் பங்கு தான். அங்க பாலக்காட்டு பகுதியில் இருக்குது. அங்க நான் 3 நாட்கள் தியானம் முடிச்சுட்டு நேற்று அந்த திருவிழா நடந்தது. திருவிழாவுக்காக ஒரு அருட்தந்தை குறிப்பட்டம் வாங்கி முதல் வருஷத்தில் இருக்கிறார். மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோசப் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பக்கத்து பங்குல இந்த பங்கு நிக்கோலஸ் பங்கு சூசைப்பர் ஆலயத்துல இருக்கிறார். இப்போ அசிஸ்டண்டா இருக்கிறார். அவர் தான் அந்த திருப்பதிக்கு வந்தாரு. அவர் நான் ஆர்டினேஷன்ல பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இல்லை. நேற்று ஆர்டினேஷன் வாங்கி ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. ஃபாதர் சொன்னாரு, ஃபாதர் சுதாகர், எனக்கு தெரியும், அவர் நல்லா அருமையா பணி செய்யறாரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரியல. அவர் நேற்று திருப்பதி நிறைவேற்றி ஒரு 1/2 மணி நேரம் நற்கருணை ஆராதனை நடத்தினாரு. 2-3 மாசம் தான் ஆச்சு. அருமையா ஆவியில வழி நடத்தினார் அந்த ஆன்மீக காரியங்களை. அப்புறம் நான் முடிச்சவங்க நான் அப்ரிஷியேட் பண்ணேன். உடனே சொன்னாரு, ஃபாதர் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொன்னார். நானா எப்படிடா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃபாதர் நாங்க மைனஸ்ல இருக்கும்போது இங்க ஒரு தியானத்துக்கு வந்தீங்க தெரியுமா அப்படின்னு. நான் ஃபாதர் அது இவர் சாந்தகுமார் அப்புறம் ஷாஜி 3 பேரும் அந்த குரு மாணவர்களுக்கு ஒரு தியானம் கொடுக்க போறோம். 5 நாட்கள் தியானம். நான் அன்னைக்கு என்ன செஞ்சோம்னா ஆவியில தான் நாங்கள் வழிநடத்தி அவங்களை ஆயத்தப்படுத்தி அந்த டெலிவரன்ஸ் டாக் கொடுத்து டெலிவரன்ஸ்குள்ள கொண்டு இன்னர் ஹீலிங்ஸ் டாக் கொடுத்து இன்னர் ஹீலிங்ஸ்ல கொண்டு தூய ஆவியானத்துல ஒரு நாள் நற்கருணை ஆராதனையில தூய ஆவியானத்துல ஒப்பு கொடுங்க, கடவுளுடைய ஆவியின் அபிஷேகத்தை ஜெபிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அங்க ஒரு 25 பேர் இருப்பாங்க மாணவர்கள். எல்லாரும் ஆவியில நிரம்பி அப்படியே அசைக்க ஆரம்பிச்சாங்க. சிலவங்க உள்ளுக்குள்ள இருந்த சில தீய சக்திகள் பயத்தின் மூலமாக தீய சக்திகள் நுழைஞ்சிருந்தது. ஏன்னா அந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடா இருக்கும். அந்த குறுமடம் அந்த பகுதியில சுடுகாடு இருக்கும். இன்னும் பாம்புகள்லாம் அதிகமா வரும். இதெல்லாம் பார்த்து பயந்து அந்த சத்தத்தின் ஆவி உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பல வகையான காயங்கள்ல டெலிவரன்ஸ் தேவையான சூழ்நிலை இருந்திருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் வல்லமையோட எங்களை பயன்படுத்தினா அன்னைக்கு ஆராதனை நேரத்துல எல்லாரும் ஆடுறாங்க. ஒருத்தர் முழுந்து பாம்பு மாதிரி ஆடுறாங்க. அப்படியே எல்லாம் அப்படியே நல்ல கை வச்சு ஜெபிச்சவங்க எல்லாம் கீழே வரும். தபான்னு கீழே வரும். பயங்கரமா நாங்கள் எங்கேயுமே இந்த அனுபவத்தை பார்க்கல. அப்பதான் சொன்னேன், அன்னைக்கு நாங்கள் கிடைச்ச அனுபவம் பார்க்கல. இன்னைக்கு நான் இதை கொண்டு வச்சிருக்குது அப்படின்னு நான் படலை. நாங்க இலவசம் கொடுத்தோம். அவ்வளவு நான் அவனோட வாழ்க்கையில ஒன்றும் செய்யல. அவனுக்கு ஒரு என்கவுண்டர் கிடைச்சு ஒரு வல்லமை தொடுதல் அவனுக்கு கிடைச்சது. அதனால குருவாகி 4 மாசம் தான் ஆச்சு. இன்னைக்கு அவன் கடவுளுக்கு செஞ்சிருக்காரு. அவரை வல்லமையோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. அனுபவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அனுபவம் முக்கியம். ஒரு உண்மையின் அனுபவம் இல்லது, ஒரு வல்லமையின் அனுபவம் நமக்கு வேண்டும். அதுதான் நம்ம என்ன செய்யும்? மாற்ற முடியும். அதனால இந்த அறிவுசார் இயேசுவை பற்றி தெரிவதற்கு யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இந்த சென்னை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? சென்னை யூனிவர்சிட்டியில என்ன செய்யலாம்? கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் எடுத்து என்ன செய்யலாம்? PhD கூட பண்ணலாம். PhD பண்ணலாம். அது இயேசுவை பற்றி பைபிளை பற்றி அங்கே எல்லாம் அவங்க தெரிந்து கொண்டு PhD பண்ணலாம். இப்போது சப்போஸ் USA ஒரு ஆஃபர் வருது. என்ன அப்படின்னா, சென்னை யூனிவர்சிட்டியில இந்த பைபிளை பற்றி படிச்சு PhD வாங்கி சர்டிபிகேட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் போய் சேருவாங்க? பைபிளை பற்றி படிக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் போய் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மற்ற மதத்திற்கு கூட போவாங்க. ஏன்னா படிச்சு எப்படியாவது சர்டிபிகேட் வாங்கினா போதும். அப்புறம் எத்தனை லட்சம்? 2 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இயேசு அனுபவம் இருக்குமா? இயேசு மீது நம்பிக்கை இருக்குமா? இருக்கணும் தேவையில்லை. இருக்கலாம், முயற்சி செஞ்சு. ஆனா இருக்கணும் தேவையில்லை. நான் ஒரு PhD பண்ணதுனால 2 PhD பண்ணாலும் எனக்கு இயேசுவை தெரிந்து கொள்ளணும்னு அர்த்தம் இல்லை. இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் இயேசுவை தெரிந்து கொள்ள முடியும். ஆனா எது முக்கியம் அப்படின்னா
அந்த அனுபவம் தான் முக்கியம். இந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? இதை நம்ம வந்து அது உண்மையை தொடுதல், தாகத்தோடு வாஞ்சையோடு, ஆண்டவரே வெளிப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாஞ்சையோடு பைபிளை படிக்கணும். ஆவி உந்துதலால, ஆவினால தொடப்பட்டு, ஆவி உந்துதலால தாகத்தோடு வாஞ்சையோடு என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தை எடுத்து படிக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, படிக்கும்போது கண்ணீர் வர ஆரம்பிக்கும். பேசலாம் அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்கு நம்ம வரலன்னா பைபிள் எடுத்து படிச்சா என்ன வரும்? கொட்டாய் வரும், தூக்கம் வரும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசலாம் அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாம் வந்து இந்த இயேசு யார் என்ற இந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, அப்ப இயேசு யார் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், இந்த அனுபவத்தில் இயேசு யார் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இயேசுக்குள்ள நான் யார் என்ற உண்மை எனக்கு தெரிய வரும். அல்லேலூயா. இயேசு யார் என்ற அனுபவத்தில், என் அனுபவத்தில் இயேசு யார் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்றால், அது பிறகு இயேசுக்குள்ள நான் யார் என்ற சத்தியம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன யாருன்னு சொல்றாரு? நான் உதாரணத்துக்கு ஒரு காரியம், நான் ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி டிவைன் சாலக்குடியில தமிழ் பிரிவில் ஒரு ஆண்டு நான் அங்கே பணியாற்றினேன். அப்போது ஒரு முறை நான் மைசூருக்கு ஒரு குருமானவர்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போது நான் கோயம்புத்தூர்ல வந்து மைசூர் பஸ் ஏறினேன். அது சத்தியமங்கலம் என்ற ஒரு இடம் போற போது பஸ் நின்றது. அப்போது பலர் இறங்கினாங்க, இன்னும் சிலர் பஸ்ல ஏறினாங்க. அப்போது ஏறவங்க என்ன செய்வாங்க? உடனே உட்காராத இடம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? அப்போ எல்லாரும் காலியான இடங்கள்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. ஒரு சகோதரி மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எல்லா சீட்டும் என்ன ஆயிடுச்சு? நிரம்பிடுச்சு. என் பக்கத்து, நான் டபுள் சீட்டு, என் பக்கத்துல ஒரு சீட் மட்டும் காலியா இருந்தது. அந்த லேடி வந்தாங்க, பக்கம் பார்த்தாங்க, உட்காந்துட்டாங்க. கவலைப்படாங்க. அப்போதே அந்த அம்மாவுக்கு 50 மேல் வயசாகும். சில குறுன்னு பாக்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடியல இருந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 50 வயசு மேல ஆச்சு. அந்த அம்மா உட்காந்துட்டாங்கல்ல. அப்போ எனக்கு அந்த அம்மா முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு இருள் இருந்தது. சில முகத்தை பார்த்தா அருள் தெரியும், சில முகத்தை பார்த்தா இருள் தெரியும். கருப்பாக இருக்காங்கிறதுக்காக, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கருப்பா இருந்தாலும் சில அருள் இருக்கும், சில சிவப்பா இருந்தாலும் இருள் இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களே. முகத்தை பார்த்த உடனே எனக்குள்ள மனசுல ஏதோ எந்த கஷ்டமோ எந்த துன்பமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்பம் உட்கார்ந்துருக்கவங்களை பார்க்கறது பேச பிடிக்காது இல்லை நமக்கு. அதுக்குள்ள நான் ஒன்றும் பேச பிடிக்கவும் இல்லை எனக்கு உண்மையிலே. ஆனா அந்த சகோதரிக்கு இடத்தில் பேச வேண்டும் என்று ஆர்வம் இருந்தது. ஒருவேளை முகத்தில் அருள் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இப்போ இருக்கிறோம் இல்லையோ, அப்ப தியான இல்லத்துல இருந்தேன் இல்லையா, தியானத்திலே இருந்தனோ. இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ தியானத்தில் ஜபத்தில் இருந்ததுனால ஒரு ஆண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சகோதரிக்கு இடத்தில் பேச வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருந்ததை நான் பார்த்தேன். பேசலாம். அவங்க நான் பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக வந்துட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தம்பி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் மைசூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். சரி, அவங்க கேட்டாங்க, நான் பதில் கொடுத்துட்டோம். நாமும் அவங்கள்ட்ட கேட்கணும் இல்லையா, அதானே நாகரிகம். சரி, நீ எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். பெண்கள் இருக்காங்களே, பெண்கள் புள்ளி போட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கோலமே போட்டுருவாங்க. நான் சொன்னது மாதிரி ஒரு வார்த்தையில பதில் தருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அவங்க என்ன செஞ்சாங்க? அப்பதான் ஆரம்பிச்சு பேசினாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, அவங்க பேசும்போது உள்ளத்தில் இருந்த வேதனைகள், வலி எல்லாத்தையும் கொட்டிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டம். அவங்க சொன்னாங்க, நான் மைசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கேதான் என் மகளை மனம் முடித்து கொடுத்தேன். நான் திருப்பூரை சார்ந்தவள். அங்கேதான் என்னுடைய ஒரே மகளை திருமணம் செய்து கொடுத்தேன். அவர் மிகப்பெரிய குடிகாரன். என் மகளை கொடுமைப்படுத்துவார். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளையும் பராமரிக்கிறது இல்லை. அந்த கொடுமையை தாங்க முடியாமல் என்னுடைய மகள் ஒரு நாள் தவறான முடிவெடுத்து விட்டார். அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று கண்ணீரோடு எடுத்து சொன்னார்கள். மகள் சாவதற்கு காரணமாக இருந்த அவரை ஏதாவது நீங்க போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம். அப்படிதான் நினைச்ச தம்பி. ஆனா இந்த பிள்ளைகளை பற்றி நினைச்சேன். இந்த பிள்ளைகளை என்னால படிக்க வைக்க முடியாது. அவங்க வேறொரு மாநிலத்தில் இருக்கிறாங்க. கனடா மீடியத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை என்னால் வளர்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை.
பாதியும் அந்த பிள்ளைகள் இழந்து விட்டார்கள். தகப்பனும் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பிள்ளைகள் அனாதை ஆகிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எதையாவது மனமாறி அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி நடக்கல. சில மாதங்கள் அந்த பிள்ளைகளை தன்னோடு வைத்து பாதுகாத்து வந்தான். அதன் பிறகு அவனுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது. அந்த பெண்ணோடு இந்த பிள்ளைகளை விட்டு ஓடி போய் விட்டான். தூரத்து உறவினர் வீட்டுல இதை அறிஞ்சு அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அங்கதான் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேத்திகள், மூத்த பேத்தி வயதுக்கு வந்து விட்டாளுங்கிற செய்தியை நேற்று தான் அவங்க சொன்னாங்க, போன்ல சொன்னாங்க. அதை கேட்டுதான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது அவங்க தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு கடைசியில அவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேசலாம். அந்த சகோதரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், அன்பு சகோதரியே, உங்கள் வேதனை, உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது. மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற உலகத்தை தான் நாம் வாழ்ந்து இருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதையும் நான் அப்போதுதான் சொன்னேன். நான் ஒரு குருவானவர் என்பதையும், இதோ நான் ஒரு தியான இல்லத்திலே நான் இருக்கிறேன் என்பதையும், அங்கே இயேசு பல அற்புதங்களை செய்கிறார், துன்பப்படுகிறவர்களுக்கு விடுதலை தருகிறார், ஆறுதல் தருகிறார், அவர் அன்பு செய்கிறார் என்று இயேசுவை குறித்து சில வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னேன். அந்த இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் அவர்களை தொட்டிருக்கிறது. அங்கே அவங்க சொன்னாங்க, அப்பா அந்த இடத்துக்கு நான் வரபடியா, நான் கிறிஸ்தவன் அல்ல, இயேசு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்கு ஜபத்திற்கும் சென்றதில்லை, அந்த இடத்துக்கு நான் வர முடியுமா என்று அந்த சகோதரிடத்தில் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்தவர்களுக்கான கடவுள் அல்ல, உலக மனிதர்கள் அனைவருக்குமான கடவுள், அனைவரையும் ரட்சிக்க மீட்க வந்த தேவன், அனைவரையும் அவர் நேசிக்கிறார். நிச்சயமாக நீங்களும் அந்த இடத்துக்கு வரலாம் என்று இதோ சொன்னேன். மைசூர்ல இறங்கிய போது ஒரு காகிதத்திலே அந்த தியான இல்லத்தினுடைய முகவரியை எழுதி கொடுத்து விட்டு நான் வந்தேன். சில மாதங்கள் கழித்து தியான இல்லத்துக்கு அந்த சகோதரி வந்தார்கள். இயேசுவை குறித்து அவர்கள் கேட்டார்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள். பலர் இயேசுவால் தொடப்பட்டு, வார்த்தையால் தொடப்பட்டு, வல்லமையால் தொடப்பட்டு மனமாற்றம் பெற்று அவர்கள் சொல்லுகின்ற சாட்சியங்களை எல்லாம் அந்த சகோதரி இதோ கேட்டார்கள். அவர்களும் தொடப்பட்டார், சகோதரி தொடப்பட்டார். சில நோய்களிலிருந்து அவருக்கு சுகமும் கிடைத்திருந்தது. இதோ அது மட்டுமல்லாமல் அவனுடைய வேதனைகள், வருத்தங்கள் எல்லாத்திலிருந்தும் ஆறுதலும் விடுதலையும் கிடைத்திருந்தது. கடவுளுடைய அன்பால் அவர் தொடப்பட்டார். அன்புக்கிறவர்களே, அந்த 5 நாட்கள் தியானம் முடிச்சுட்டு போகும்போது அந்த சகோதரி என்னை வந்து சந்தித்தாங்க. சந்தித்து என் 2 கரங்களையும் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு அப்படியே என் கைகளிலே முத்தமிட்டாங்க. அவங்க முத்தமிட்ட போது சாரையாக கண்ணீர் என் கைகளில் விழுந்தது. என் கைகளில் ஒரு குளிர்ச்சி நரம்புகளுக்கு வழியாக என் மூளைக்கு சென்று எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. காரணம், அவங்க இயேசுவின் ஒரு வல்லமையின் தொடுதலை, உண்மையின் தொடுதலை அவர்கள் அனுபவித்திருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் போறேன், நான் மறுபடியும் வருவேன். மறுபடியும் வரும்போது நான் தனியாக வர மாட்டேன், என் பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவேன், பேத்திகளை கூட்டிட்டு வந்தேன். இதுவரை நான் நினைச்சிருந்தேன் என் பேத்திகள் அனாதைகள், தாயும் தகப்பனும் மற்ற அனாதைகள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னிலிருந்து ஒரு சத்தியம் எனக்கு தெரிந்தது, என் பிள்ளைங்க அனாதை இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் கடவுள், இயேசு கிறிஸ்து, அவர்தான் தகப்பன். அவர் என் பிள்ளைகளுக்கு போதுமானவர். என் பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொள்வார், என் பிள்ளைகளை அவர் உயர்த்துவார், என் பிள்ளைகளை அவர் வாழ்விப்பார். என் பிள்ளைகளுக்கும் அவர்தான் தகப்பன், எனக்கும் அவர்தான் தகப்பன் என்று அந்த சகோதரி சொல்லி சென்றார்கள். பேசலாம். இயேசு யார் என்ற உண்மை நமக்கு தெரிந்து விட்டது என்றால் அவருக்குள் நாம் யார் என்ற உண்மை நமக்கு தெரிந்துவிடும். கடவுள் என் தகப்பன் என்ற உண்மை எனக்கு தெரிந்து விட்டார். அறிவால் அல்ல, என் அனுபவத்தில் அவர்தான் என் தகப்பன் தெரிஞ்சுட்டா நான் அனாதை சொல்லுவேனா? அவருக்குள்ள அவருடைய புள்ள நான் சொல்லுவேன். நீங்க ஒருவர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் வயதாகி போச்சு, எனக்கு யாரும் இல்ல, கைவிட்டுட்டாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சேன், வெளிநாட்டுக்கு அனுப்புறேன், இன்னைக்கு மனைவி பிள்ளைங்க அதுதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, என்ன கைவிட்டுட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை நபர்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இயேசு யார் என்ற ஒரு அனுபவம் இல்லை. அல்லேலூயா. இயேசு அல்லேலூயா. இயேசு யார் என்ற உண்மை தெரியும் என்றார், அனுபவத்தில் தெரியும் என்றார், அவர் அன்பு செய்கிறார் என்பது தெரியும் என்றார், அவர் தகப்பன் என்றால் அவருடைய பிள்ளை என்று தெரியும். அவருடைய பிள்ளை நான் இருக்கும்போது எதை குறித்தும் கலங்க மாட்டேன், யாரை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நான் அனாதைன்னு சொல்ல மாட்டேன், கைவிடப்பட்டவள் சொல்ல மாட்டேன், கணவனை இழந்தாலும் நான் விதவை என்று சொல்ல மாட்டேன்.
தகப்பனை இழந்தாலும் நான் என்ன செய்வேன், அனாதைன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா இல்லை. நான் அப்பாவை பார்த்த ஞாபகம் கூட எனக்கு இல்லை. எங்க அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலயே. ஆனா அந்த சின்ன வயசுல எனக்குள்ள பல தாக்கங்கள் ஏற்பட்டது, பாதிப்புகள் ஏற்பட்டது. அப்பா இல்லையே அப்படின்னு. பள்ளிக்கூடத்துல அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்க. இல்லை அப்பா கூட்டிட்டு வருவாங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பா இருந்தால் அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, வேலை செஞ்சு சம்பாரிச்சு கேட்டும் போதெல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களே, எனக்கு அப்பா இல்லையே ஒரு ஏக்கம் எல்லாம் எனக்கு மனதில் இருந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, எப்போது நான் குருவாகி என் தகப்பனை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன், அதன் பிறகு எப்போது உணர்ந்து அவர்தான் என் தகப்பன் உணர்ந்து கூப்பிட ஆரம்பித்தோம், இப்போது நான் தகப்பன் இல்லாதவன் என்ற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட இல்லை. அல்லேலூயா. இயேசு யார் என்ற சத்தியம் நமக்கு தெரிந்துவிட்டார், அவருக்குள் நான் யார் என்ற சத்தியம் எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் நோயாளிகள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பலர் சொல்லுகிறார்கள், உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் நீ நோயாளி என்று சொல்கிறார்கள், கேன்சர் பேஷண்ட் என்று சொல்றாங்க, ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் மருத்துவத்தில் சென்று மருத்துவரும் என்ன செய்து விட்டார், நீ நோயாளி என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே மருத்துவர்கள் நோயாளி என்று சொல்ல, குடும்பத்தில் எல்லாரும் நோயாளி என்று சொல்ல, எல்லாரும் என்ன நோயாளிகளாக பார்க்க, இதோ நான் நோயாளி 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 என்று நான் என்ன செய்வேன், நான் மன வருத்தத்தோடு இருக்கலாம், மன கவலையோடு இருக்கலாம், மன துக்கத்தோடு இருக்கலாம். ஆனா கடவுள் உங்களை நோயாளி என்று சொன்னாரா? அவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருப்பதனால 1 பேதுரு அதிகாரம் 2 இறைவார்த்தை 24 ஃபாதர் அதிகமா இந்த வசனத்தை கொடுப்பாரு, இந்த அறிக்கைக்கு ஜெபிக்க கொடுப்பாரு. 1 பேதுரு அதிகாரம் 2 இறைவார்த்தை 24 என்ன சொல்லுகிறது? அவரே நம் பிடிகளை சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சும்மா மனப்பாடமா மனசுல போட்டு ஜெபிக்கிறது இல்லை, விசுவசிக்கணும், வார்த்தை விசுவசிக்கணும், விசுவசிச்சு உணரணும், அனுபவிக்கணும், சுவைக்கணும். வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியத்தை உண்மையிலே விசுவசிக்கணும், உணரணும். உணர்ந்து சத்தமா சொன்னேன்னா அது என்ன செய்யும்? விடுதலை தரும். இயேசு ஏற்கனவே செஞ்சுட்டார். 2024 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சிலுவையில தொங்கிட்டார். நம் சுமைகளை பிடிகளை அவர் சுமந்து கொண்டார். அப்பா அவர் அவருடைய காயங்களால் நான் என்ன செய்கிறேன்? சுகமானே. சுகமாவீங்க அப்படின்னு சொல்லல, சுகமானே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சுகமாயிட்டேன், நான் சுகமானே. இதைதான் சொல்லணும். எதை கேட்பீர்களோ அதை பெற்றுவிட்டேன் நம்புங்கள் என்று இயேசு சொன்னார். விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளை எடுத்து உணர்ந்து அனுபவிச்சு சுவைச்சு என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அப்ப என்ன செய்யும்? உண்மையிலேயே சுகம் உண்டாகும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சுகம் ஆகாம இருந்தா கூட சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நான் சுகமானேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 நீ நோயாளியா டாக்டர் சொன்னா கூட, மனிதர்கள் சொன்னா கூட நான் நோயாளி இல்லைன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. மண்ணுலகில் நீங்கள் எது அனுமதிக்கிறீர்களோ விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். மண்ணுலகில் எதை தடை செய்வீர்களோ அது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். விசுவாசத்தோட தடை செய்யுங்க. நோயாளிங்கிற அந்த இது உடல் சார்ந்த நிலை என்ன செய்யுங்க? இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்யுங்க. விண்ணகத்தில் என்ன செய்யப்படும்? தடை செய்யப்படும். உண்மையிலேயே சுகம் உண்டாகும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு ஒரு நினைச்சிட்டு இருக்கலாம், நான் வந்து ஒரு துப்புரவு பணியாளர், எனக்கு ரொம்ப தாழ்வான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், தூத்து கூட்டி பெருக்கிற வேலை தான், நான் வீட்டில் போய் பாத்திரம் கழுவு தான் என் வேலை, எல்லாரும் என்ன வேலைக்காரி சொல்றாங்க, ஆயா ஆயான்னு சொல்றாங்க. இதையே நான் நினைச்சிருக்கேன், நான் ரொம்ப லோ, ரொம்ப கீழ்த்தரமானவன், என் சமூகத்தில் எனக்கு என்ன இல்லை, ஒரு அந்தஸ்து இல்லை, சமூகம் என்னை மதிக்கல, என்னை தாழ்வாக கருதுகிறது. இப்படிங்கிற ஒரு மண்ணிலே நீங்க இருந்தீங்கன்னா நீங்க திருப்தியா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது. என உங்களை தாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், தாழ்வாகவே நீங்கள் உங்களை கருதுகிறீர்கள். கடவுள் சொன்னாரா? நீங்க செய்யற வேலையை வச்சு உங்களை கடவுள் என்ன செய்ய உங்களை அடையாளப்படுத்துவாரா? That is not your identity. அது உங்களுடைய அடையாளம் அல்ல. இது என்னுடைய அடையாளம். நான் கடவுளுடைய பிள்ளை என்பது என்னுடைய அடையாளம். Praise the Lord. Hallelujah. அப்போ நான் இது இயேசுக்குள்ள நான் யாரு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இது உலக ரீதியான அடையாளங்கள், அது என்னுடைய அடையாளம் அல்ல. எது அடையாளம்? வார்த்தை தான் உண்மை. வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது அதுதான் உண்மை. Praise the Lord. Hallelujah. கடவுள் பிறர் என்ன சொல்லுவாங்க? நோயாளி சொல்லுவாங்க, பிறர் என்ன சொல்லுவாங்க? நீ ஒண்ணுக்கு உதவாதவன் சொல்லுவாங்க, பிறர் என்ன சொல்லுவாங்க? உன்னை
பழைய வாழ்க்கை பார்த்து நீங்கள் ஒரு பாவி என்று சொல்வார்கள். ஆனால் கடவுள் என்று சொல்லுகிறார் தான் முக்கியம். Praise the Lord. அதான் உண்மை அறிந்து கொள்வது. கடவுள் என்று சொல்றாரு, என்ன யார் என்று கடவுள் சொல்றாரு தான் முக்கியம். லோ செல்ஃப் எஸ்டீம், ஹை செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. யாரு ஹை செல்ஃப் எஸ்டீம்ல இருப்பாங்கன்னா அவங்க எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு. அது இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு, தாழ்ச்சியோடு இருக்கணும். ஆனா சிலவங்களுக்கு இதெல்லாம் இருக்க இன்னொரு சிலவங்க படிச்சுல அறிவுல அதிகமாக படிக்க அதுக்கப்புறம் தலைக்கு ஏறி என்ன செய்வாங்க, எல்லாம் நான் உருவாக்குறது, நான் சொல்றது, நான் கட்டுறது, நான் பண்ணது, நான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிரும், ஹை செல்ஃப் எஸ்டீம்ல போயிடும். அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணம், அவங்களை பற்றி ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம். சிலவங்க என்ன செய்வாங்க, சமூகம் எப்படி பிரிச்சு வச்சிருக்கு, லோ காஸ்ட், ஹை காஸ்ட், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கா. அதை சமூகம் சொல்றது நாம நம்பிட்டு நம்ம என்ன செய்யறோம், நான் வந்து என்னது, நான் ஹை காஸ்ட். அல்லேலூயா. அப்போ என்ன ஆயிரும், தன்னை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம். அது சரியா, வார்த்தைப்படி சரியா, தவறு. ஆனா அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட் என்னது, தன்னை குறித்து ஒரு தாழ்வான எண்ணம். எனக்கு வேலை இல்லாம என் ஒய்ஃபை சொல்லிட்டா வெட்டியா உட்கார்ந்து வீட்டில் அப்படின்னு. Praise the Lord. Hallelujah. இன்னும் சத்தமா Hallelujah. Hallelujah. அப்போ ஒருவருக்கு என்ன செய்யணும்னா, ஒரு தன்னை குறித்து ஒரு தாழ்வான எண்ணம். எல்லாம் லோ காஸ்ட் சொல்றாங்க, வேலை இல்லாதவன்னு சொல்றாங்க, வேலை இல்லாமல் சொல்றாங்க, ஒண்ணும் இல்லாதவன்னு சொல்றாங்க, கற்புன்னு சொல்றாங்க, குள்ளம்னு சொல்றாங்க, ரொம்ப குண்டுன்னு சொல்றாங்க, சுகர் பேஷண்ட் சொல்றாங்க, தங்களை குறித்து நோயாளின்னு சொல்றாங்க. தாழ்வான ஒரு எண்ணம், தங்களை குறித்து ஒரு தாழ்வான ஒரு எண்ணம். அது சரியா? யார் சொன்னா நீங்க லோ காஸ்ட் அப்படின்னு? யார் நம்புறீங்க? பைபிள் சொல்லுதா? பைபிள் சொல்லல. அப்ப ஏன் நீங்க இதை நம்புறீங்க? சமூகம் சொல்றது ஏன் நம்புறீங்க? ஏன் அதை நம்பி எதுக்கு உங்களை தாழ்வா நினைச்சுக்கணும்? நீங்க செய்யக்கூடிய வேலையை குறித்து கடவுள் உங்களை தாழ்வா கருதுறாரா? இல்ல. பேசலாம். அப்ப என்ன எது இருக்கணும்? நாட் ஹை செல்ஃப் எஸ்டீம், நாட் லோ செல்ஃப் எஸ்டீம், கரெக்ட் செல்ஃப் எஸ்டீம். கரெக்ட் செல்ஃப் எஸ்டீம், சரியான நம்மை குறித்து ஒரு சரியான பார்வை. அது எப்படி வருது? கடவுளுடைய வார்த்தை என்னை குறித்து யார் என்று சொல்கிறார் என்பதை குறித்து வருகிறது. பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுதான் இயேசு சொன்னாரு. அப்போ அடுத்த மூணாவது பாத்தீங்கன்னா, இயேசு யாருக்கு தெரிஞ்சா அவருக்குள்ள நான் யாருங்கிற உண்மை தெரியும். மூணாவது, இயேசு யாருக்கு தெரிஞ்சா அவருக்குள்ள மற்றவர்கள் யார் என்ற உண்மை எனக்கு தெரியும். Praise the Lord. Hallelujah. அப்ப நான் மட்டும் கடவுளுடைய பிள்ளையாக்கும், மற்றவங்க எல்லாம் சாத்தானுடைய பிள்ளை நான் சொல்லவே மாட்டோம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். யாரு? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அப்படிதானே? மற்றவங்களை என்ன செய்ய ஆரம்பிப்போம்? மதிக்க ஆரம்பிப்போம். மற்றவங்களை அன்பு செய்ய ஆரம்பிப்போம். அது மட்டும் நமக்கு தீங்கு செய்தவர்களையும் நாம் மன்னிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா என் தகப்ப என்ன செய்யறாரு, அதான் பிள்ளை செய்வான் இல்லையா? அவருக்குள்ள நான் யாரு? அவருடைய பிள்ளை. அப்ப நான் அவர் என்ன செய்யறாரு, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அன்பு செய்யறாரு. அப்ப நானும் எல்லாரும் அன்பு செய்ய ஆரம்பிப்பேன். என் சகோதரி எல்லாரும் அன்பு செய்வேன், பிறரை அன்பு செய்வேன், எனக்கு தீங்கு செய்யறவர்களை மன்னிப்பேன், அவர்களையும் அன்பு செய்வேன். அவருக்குள்ள இயேசுக்குள்ள பிறர் யார் என்ற உண்மையும் எனக்கு தெரிய வரும். இந்த சத்தியத்திற்குள்ள வந்துட்டேன்னா அது காஸ்ட் சண்டை இருக்காது, நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டை இருக்காது, மொழி பிரச்சனை இருக்காது, அப்புறம் மன்னிக்காம இருக்காது. எல்லாம் என்ன செய்யும், அவன் முழு விடுதலை. உண்மை அறிந்தார்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். யாரு? இயேசு யார் என்ற உண்மை அறிந்தால் அவருக்குள்ள நான் யார் என்ற உண்மை எனக்கு தெரியும். நான் யார் என்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பிறர் இயேசுக்குள்ள பிறர் யார் என்ற உண்மையும் எனக்கு தெரியும். நான் யார் என்ற உண்மை இயேசுக்குள்ள நான் யார் என்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இயேசுக்குள்ள மற்றவர்கள் யார் என்ற உண்மை தெரியும். மற்றவர்கள் யார் என்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், இப்போ எனக்கு மன்னிப்பது கடினமாகாது. பேசலாம், காஸ்ட் சண்டையே இருக்காது. பேசலாம். ஹல்லேலூயா. இல்லைன்னா எங்களை புறப்பட்ட ஆளுக்கு கூட
என்ன செய்வாங்க? இந்த உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் எங்கே தான் இருப்பாங்க? மாமிசத்தில் தான் இருப்பார்கள். Praise the Lord. Hallelujah. அவர்கள் எல்லாம் இப்படிதான் வழிநடத்தப்படுவார்கள். இந்த உண்மையை நோக்கி வழிநடத்தப்படுவார்கள். யார் உண்மையை நோக்கி வழிநடத்துவது? தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி வழிநடத்துவார். Praise the Lord. Hallelujah. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த சாட்சியங்கள், அதை தொடர்ந்து திருப்பலியை தொடர்ந்து நாம் ஆராதனையிலும் நாம் செய்ய போகிறோம். அதை செயலாக்கம் செய்ய போகிறோம். இது உண்மை, பொது வல்லமை வெளிப்படும். ஆகவே தொடர்ந்து நாம் கேட்கப் போகின்றோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை ஒப்புக் கொடுக்கும் என்று நாம் கேட்ட இறை செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்குவோம். தூயாவின் நாம் உள்வாங்குவோம். ஆண்டவரே, உண்மை அறிந்தவர்களாக இருப்பேன். உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். நீர் யார் என்ற உண்மை, உடைய வார்த்தை உண்மை. ஆகவே உடைய வார்த்தை நீர் யார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது என்றால் உடைய வார்த்தை ஆவியை கொண்டுள்ளது. ஆண்டவரே, அதுவே நான் ஆவியால் தோண்டப்பட்டு ஆண்டவரே நீரே வாழும் வழி உண்மை என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்பதை நான் விசுவசிக்கிறேன், அறிந்து கொள்கிறேன். நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை கடவுள் என்பதை விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தை என்னை யார் என்று சொல்கிறது என்பதை விசுவசிக்கிறேன். உமக்குள் நான் யார்? நம்முடைய பிள்ளை. உம்மால் அன்பு செய்யப்படுகிறேன். உம்மால் நான் மன்னிக்கப்படுகிறேன். உன் பார்வையை நான் விலையேற பெற்றவர். உன் பார்வையை நான் விலையேற பெற்றவர். நான் திக்கற்றவள் அல்ல, நான் அனாதை அல்ல, நான் கைவிடப்பட்டவள் அல்ல, நான் தாழ்ந்தவள் அல்ல, நான் அழகற்றவள் அல்ல. ஆண்டவரே, உன் பார்வை உம்முடைய சாயல் எனக்குள் இருக்கு, உம்முடைய ஆவி எனக்குள் இருக்கிறது, நீர் எனக்குள் இருக்கிறீர். ஆகவே என்னுடைய தகுதி மற்றவர்கள் சொல்வதில் இல்லை. நான் யார் என்று என்னை குறித்து நான் தாழ்வாக நினைப்பதிலும் இல்லை. நான் யார் என்ற உண்மை ஆண்டவரே நீர் எனக்கு சொல்வதிலும், நீர் எனக்காக நீர் செய்ததிலும் இருக்கிறது. என்னை மீட்பதற்காக தன் ஒரே மகனை எனக்காக அனுப்பினேன். அவ்வளவுக்கு உன் பார்வையை நான் வெளியேற பெற்றவன். நான் பாவத்தில் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, இதோ என்னை மீட்க வேண்டும் என்பதற்காக உடைய ஒரே மகனை எனக்காக கொடுக்கும் அளவிற்கு என்னை நீ நேசிக்கிறீர், நீர் என்னை அன்பு செய்கிறீர். உன் பார்வையிலே அவ்வளவு தகுதி உள்ளவள் நான், உன் பார்வையிலே அவ்வளவு தகுதி உள்ளவன் நான், அவ்வளவு விலையேற பெற்றவள் நான். உம்மோடு உம்முடைய அருகாமையில் இருப்பதற்காக ஆண்டவரே, இதோ நீர் என்னை இதோ ஆயத்தப்படுத்துகிறேன். ஆகவே இதுதான் என்னை தகுதியாக்கி இருக்கிறது. பிறருடைய வார்த்தை அல்ல, நான் என்னை குறித்து தாழ்வாக நினைப்பதல்ல. ஆகவே உடைய வார்த்தை, ஆகவே தான் ஆண்டவரே என்னை குறித்து நீ பேசுவதை தொடர்ந்து கேட்க, உம்மை குறித்து தொடர்ந்து நான் கேட்டு தெரிந்து கொண்டு, ஆண்டவரே என்னை குறித்து நான் இன்னும் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தை படித்து தெரிந்து கொண்டு, ஆவின் உந்துதலால் காரியங்களை செய்து ஆண்டவரே என்னை தெரிந்து பிறரையும் நான் தெரிந்து கொள்ள, பிறரை வெறுக்காமல் பிறரையும் நேசித்து, தவறு செய்தாலும் குற்றம் செய்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களை மன்னித்தது போல, நீர் அவர்களை அன்பு செய்தது போல நானும் பிறரை மன்னித்து பிறரை அன்பு செய்து வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வழி நடத்தும் இயேசு வல்லமைக்க நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு தகப்பனே. ஆமென். Hallelujah. 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 இப்ப ஃபாதர் உங்களுக்கு அந்த ஒரு 1.5 மணி நேரத்துல மிக அருமையான 2 செய்தி என்ன சொன்னாரு? ஒண்ணு, உண்மையின் தொடுதல் அனுபவம். இரண்டாவது என்ன சொன்னாரு? வல்லமையின் தொடுதல் அனுபவம். அதாவது ட்ரூத் என்கவுண்டர், இன்னொன்று பவர் என்கவுண்டர். அதாவது ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள, அவரை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, இந்த சத்தியம், பைபிள், அதான் வார்த்தை. வார்த்தையினுடைய அனுபவம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும். இரண்டாவது சொன்னாரு
வல்லமையின் அனுபவம். ஆவியானவர் உங்களிலே, அதாவது உங்கள் பாடி, சோல், ஸ்பிரிட், ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றிலும் இருந்து கொண்டு அவர் செயலாக்கினால் விடுதலை உண்டு. அப்ப இது ரெண்டதான் ஃபாதர் பல உதாரணங்கள் மூலமாக மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த அடிப்படையில தான் நான் நிறைய காரியம் உங்களுக்கு சொல்லி தர்றது. என்னன்னா, உண்மையின் தொடுதல் அனுபவம், அதாவது சத்தியத்தின் தொடுதல் அனுபவம். வார்த்தையினால் தொட்டு விடுதலை பெறுவீர்கள். அப்ப ஃபாதர் சொன்ன மாதிரி வார்த்தையை வெறும் வார்த்தையாக சொல்லாமல் அதை அனுபவித்து சொல்ல வேண்டும். இப்ப எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து நீ குணம் பெற வேண்டும் என்றால் இறை வார்த்தை 1 பேதுரு 2:24 ஃபாதர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வசனத்தை சிலுவையின் மீது தம் உடலில் என் பாவங்களை அவரே சுமந்தார், என் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களால் நான் குணமானேன். இதை நீங்க உணர்ந்து இந்த இறை வார்த்தையை சொல்லும் பொழுது, இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது விடுதலை பெறுவீர்கள். இன்னைக்கு ஃபாதர் ஆவியினால எப்படி, அந்த வல்லமையினால எப்படி நீங்கள் விடுதலை பெற முடியும் என்பதை அதிகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆக அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த 2 மட்டும்தான் பைபிள் நமக்கு சொல்லித் தருகின்ற அனுபவம், வேற எதுவும் கிடையாது. பைபிளை அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஃபாதர் சொன்ன மாதிரி கடவுளை அன்பு செய்தல், மனிதனை அன்பு செய்தல். அப்ப நீங்க இன்றைக்கு நான் இன்னொன்னு என்ன சொல்ல போறேன், இப்ப நம்ம நம்மளுடைய டைம் என்னன்னா, யாரெல்லாம் கடந்த முறை இங்க வந்த பொழுது என்கிட்ட நீங்க பேசுனீங்க, நான் கொடுத்த இந்த பிரேயர் கார்டு, இது உண்மையின் தொடுதல் அனுபவம் உள்ள கார்டு. அதாவது சத்தியத்தின் தொடுதல் அனுபவம், வேர்ட் ஆஃப் காடினுடைய என்கவுண்டர், ட்ரூத் என்கவுண்டர் அப்படிங்கிறது இதுதான். இந்த இறை வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இந்த மண்ணுலக பிரச்சனையாக இருக்கட்டும், நாமெல்லாம் விண்ணுலகின் மக்கள் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார். இது நீங்க கிளியர் பண்ண எல்லாமே சரியாயிட்டே வரும். அப்ப இந்த கார்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முதலாக உங்கள் மீது இருக்கக்கூடிய சாபத்தின் ஆவி, அதை நீங்க எடுக்கல அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் உங்களுடைய நோயானது விலகாது, குணமாகாது. அல்லது நீங்க என்ன பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனையா, அல்லது திருமண தடைகளா, அல்லது குழந்தை பாக்கியமா, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த அடிப்படையான சாபத்தின் ஆவி, அதுதான் என்னது ஃபாதர் சொன்னது. இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஆண்டவரை முழுமையாக நம்புதல். எனக்கு ஏசப்பா தான், யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் எனக்கு இருக்கிறார், அவரோடு நான் நல்ல உறவு கொண்டுள்ளேன். அந்த உறவு விட்டுட்டு எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு போய் மற்ற உறவுகளை நீங்கள் செய்தால் அதுதான் சாபம். இயேசுவோடு மட்டும் நீங்கள் கொண்டுள்ள உறவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இயேசுவை மட்டும் நீங்கள் நம்ப வேண்டும், அவர் மட்டும்தான் கடவுள், அவரை மட்டும் ஆழமாக நீங்கள் நம்ப விசுவசிக்க ஆரம்பித்தால் போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த சாபத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறிவிடும். அதுக்கு உண்டான கார்டு தான் அது.
பிரதர் ஜெஃப்ரி கிட்ட இருக்கு கார்டு, வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். அதை செய்துவிட்டு மற்ற காரியங்களை செய்ய செய்ய வசனங்களை அறிக்கையிட ஆட்டோமேட்டிக்கா எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, அது வியாதியின் கட்டு அல்லது சூனிய கட்டு அல்லது பில்லி சூனிய கட்டு எதுவாக இருந்தாலும் அதை உடைத்து தூள் தூளாக்கி விடலாம். ஏனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த சிந்தனையோடு இந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நம்ம திருப்பலி ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முந்தைய யாராவது நீங்க உங்களுக்கு யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? இருந்தா நம்ம சொல்லலாம். போன தடவை நிறைய பேர் வந்துட்டு இருந்தீங்க. இல்லைன்னா நம்ம திருப்பலி 1 மணிக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. திருப்பலி 1 மணியிலிருந்து 1:30 வரை, அப்புறம் 1:30க்கு அடரேஷன் ஆராதனை. ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம இந்த கூட்டத்தை முடிச்சுக்குவோம். வாங்க. 5 நிமிடம்லாம் அதிகம் இல்லை, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஷார்ட்டா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல சொல்லணும். நான் ஃபாதருடைய கூட்டங்களுக்கு பாக்கியராஜன் போவாங்க. இந்த சரவணா நகரில் இருக்கிற நேரத்துல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன், ரெகுலராக வந்துட்டு இருக்கேன். ஃபாதருடைய இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது, வேண்டுறது, வேண்டுகோள் அது இல்லாம நம்ம வேண்டாதது எனக்கு நடந்திருக்கு. நான் நிறைய சாட்சி சொல்லியிருக்கேன். அந்த சரவணா நகர் ப்ரேயருக்கு போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரேயருக்கு போனேன். அப்போ ஃபாதர்கிட்ட அப்போ வந்து எனக்கு பிஸ்னஸ்ல கொஞ்சம் ரொம்ப டல்லா இருந்தனால கையில காசே இருக்கு.